إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد أما بعد அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே சகோதரிகளே, அல்லாஹுடைய மிகப்பெரிய கிருபையினால் அல்லாஹு தஆலா எங்கள் மீது இறக்கப்பட்டதன் காரணமாக அல்லாஹு தஆலா அவனுடைய மார்க்கத்தை பற்றி படிப்பதற்கான சந்தர்ப்பத்தை மீண்டும் ஒரு முறை எங்களுக்கு வழங்கியிருக்கின்றான். அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, அல்லாஹுக்கு நன்றி செலுத்துவது எப்படி? நாம் சென்ற வாரம் அல்லாஹ்வின் உதவியை பெற என்ற தலைப்பில் அல்லாஹ்வின் உதவியை பெற நாம் பொறுமையாக இருக்க வேண்டும், பொறுமையை கடைபிடிக்க வேண்டும், வாழ்க்கையில் நாம் எப்படியெல்லாம் பொறுமையை மேற்கொள்ள வேண்டும் என்று பார்த்தோம். அதே தொடராக அல்லாஹ்வின் உதவியை பெற அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவது எப்படி? இதுதான் இதனுடைய முழுமையான தலைப்பு. அப்ப நாம் சஹீஹ் முஸ்லிமினுடைய 2999 ஹதீஸ் நாம் சொன்னோம். அரபு இலக்கத்தின் அடிப்படையில் சுஹைப் இப்னு சினான் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிப்பு, முஃமினுடைய காரியம் ஆச்சரியத்துக்குரியது என்று சொல்லி அந்த ஹதீஸை நாம் விரிவாக பார்த்தோம். அதுல இன் அஸாபத்ஹு ஸர்ரா ஷக்கர ஃபகான கைரல் லஹு, முஃமினுடைய வாழ்க்கையிலே மகிழ்ச்சி ஏற்பட்டால், சந்தோஷம் ஏற்பட்டால் அவன் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவான், அது அவனுக்கு ஹைராக ஆகிவிடும். சந்தோஷம் என்பது நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எதிர்பார்க்கின்ற, அதுதான் இலக்காக கொண்டு வாழுகின்றோம். சந்தோஷமாக வாழ வேண்டும். அந்த சந்தோஷம் தான் வாழ்க்கையிலே மகிழ்ச்சியை தரும், அந்த மகிழ்ச்சி மன அமைதியை தரும். எனவே இந்த சந்தோஷத்தை அல்லாஹ்வுக்கு விருப்பமானதாக மாற்றுகின்ற பொழுது சந்தோஷத்திலே ஹைர் இருக்கும். கஷ்டத்தை பொறுமை கொண்டு நாம் தாங்கிக் கொள்ளுகின்ற பொழுது அந்த கஷ்டத்திலும் நிச்சயமாக அல்லாஹ் ஹைரை வைத்திருப்பான். அதுதான் அந்த ஹதீஸ் சொல்கின்ற விளக்கம். எனவே இந்த பகுதி இன் அஸாபத்ஹு ஸர்ரா ஷக்கர ஃபகான கைரல் லஹு என்பதைத்தான் இந்த தொடரில் நாம் இன்ஷா அல்லாஹ் பார்க்க இருக்கின்றோம். அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, நன்றி செலுத்துதல் அஷ்ஷுக்குர், அரபுல அஷ்ஷுக்குர் என்ற வார்த்தை பயன்படுத்தப்படும். நன்றி செலுத்துதல் ஷுக்ரியான்னு சொல்லுவாங்க, என்ன சுக்ரியா, அது மாதிரி அரபுல ஷுக்குர், தமிழ்ல நன்றி செலுத்துதல், சிலவங்க தேங்க்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்ப எனவே இந்த யாராவது ஏதாவது ஒன்றை செஞ்சிட்டால், எங்களுக்கு ஏதாவது ஒரு உதவி பண்ணிட்டால் நாம் என்ன சொல்லுவோம்? நன்றி அப்படின்னு சொல்லுவோம். அது மாதிரி தேங்க்ஸ்ன்னு சொல்லுவோம். அது மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு சொல்லி தந்தது என்ன? ஜஸாக்கல்லாஹு கைரா, ஜஸாக்கல்லாஹு கைரா, அல்லாஹ் உங்களுக்கு நற்கூலி வழங்கட்டும். அப்ப இந்த மாதிரி வார்த்தைகளை எல்லாம் நாம் எதுக்கு சொல்றோம்டா, யாராவது ஒரு மனிதர் எங்களுக்கு ஏதாவது ஒரு நல்ல விடயத்தையோ அல்லது உதவியையோ நமக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி நடந்துட்டா நாங்க என்ன செய்வோம்? நன்றி செலுத்துவதை பார்க்கிறோம். நன்றி என்ற வார்த்தை அந்த இடத்திலே பயன்படுத்தப்படுகிறது. உண்மையிலே இந்த ஷுக்குர் என்ற வார்த்தை, இந்த அரபு வார்த்தை நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளணும். இந்த ஷுக்குர் என்ற வார்த்தை அல்லாஹு தஆலா பல இடங்களில் குர்ஆனிலே சொல்கின்றான். எப்படி சபர் என்ற வார்த்தை அல்லாஹு தஆலா குர்ஆனிலே 80க்கும் மேற்பட்ட இடங்கள், சில அறிஞர்கள் 100க்கும் மேற்பட்ட இடங்களில் அல்லாஹு தஆலா சொல்கின்றானோ, அந்த அடிப்படையில் நாம் இந்த ஷுக்ரை பார்க்கின்ற பொழுது இந்த ஷுக்ரையும் அல்லாஹ் சொல்கின்றான். சில அறிஞர்கள் சொல்லுவார்கள், நான் சோதிக்கப்பட்டு பொறுமை செய்வதை விட நல்ல தேக ஆரோக்கியத்துடனும் நல்ல வாழ்வாதாரத்துடனும் இருந்து அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவதை நான் விரும்புகிறேன் என்று சொல்வார்கள். ஏனென்றால் சபர் ஒரு மனிதனை அல்லாஹ்வின் பக்கம் நெருக்கி வைப்பதை போன்று நல்ல நிலையில் இருந்து கொண்டு அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவதும் அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான ஒரு விஷயம். அப்ப எனவே ஷுக்ர் என்பது நாம் அல்லாஹ் தஆலா எமக்கு தந்திருக்கின்ற, இது அல்லாஹோடு நாம் ஷுக்ர் என்ற அந்த வார்த்தையை பயன்படுத்துகின்ற பொழுது அல்லாஹ் தஆலா எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய அனைத்து அருள்களையும் நினைத்து நம்முடைய
உள்ளத்தால், நம்முடைய வாயால், நம்முடைய உடல் உறுப்புகளால் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவதனை குறிக்கும். இதுதான் பொதுவான வரைவிலக்கணம். நாம் இந்த நன்றி என்ற இந்த விடயத்தை, நன்றி செலுத்துதல் என்ற விடயத்தை நாம் குர்ஆனில் பார்க்கின்ற பொழுது அல்லாஹ் தஆலா பல இடங்களிலே சொல்கின்றார். நீங்க நன்றி செலுத்துங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். இதுல முக்கியமான விஷயம் என்னவென்றால், ஷுக்குர் என்ற வார்த்தைக்கு அல்லாஹ் தஆலா எதிர்கருத்தாக, எதிர்ப்பதமாக பாவிக்கின்ற வார்த்தை குஃபுர். இஸ்லாத்துக்கு எப்படி அல்லாஹ் பாவிக்கிறான்? இஸ்லாம், ஒரு மனிதர் அல்லாஹ் புறக்கணித்தால் கஃபரடா என்ன? நிராகரித்து விட்டார், புறக்கணித்து விட்டார். குல் யா அய்யுஹல் காஃபிரூன், காஃபிர்களே. அப்ப கஃபர. அப்ப இந்த வார்த்தையை தான் அல்லாஹ் தஆலா ஷுக்ருக்கு எதிராக பயன்படுத்துகிறான். ஒருவர் ஷுக்ர் செய்ய இல்லை என்றால் அவர் என்ன செய்கிறார்? குஃபுர் செய்கிறார். ஆனால் இந்த குஃபுர் நேரடியாக இஸ்லாத்தை விட்டு வெளியேற்றுமாண்டா? இல்லை. அதனால் இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் கிதாபுல் ஈமான்ல எழுதுகின்ற பொழுது பாபு குஃப்ருன் தூன குஃபுர், குஃபுர் தான் ஆனால் குஃபுர் அல்ல என்று சொல்லி விளங்கப்படுத்துவாங்க. அது விரிவான ஒரு பகுதி. அப்ப எனவே அல்லாஹ் குர்ஆனிலே பல இடங்களிலே இந்த ஷுக்ரை பற்றி சொல்கின்ற பொழுது அதுக்கு எதிர்ப்பதமாக அல்லாஹ் தஆலா குஃப்ரை சொல்கின்றான். அல்லாஹ் சொல்கின்றான், ஃபذ்குரூனி அذ்குருக்கும் வஷ்குரூ லீ வலா தக்ஃபுரூன். ஃபذ்குரூனி, என்ன திக்ர் செய்யுங்க, நான் உங்களை திக்ர் செய்வேன். அல்லாஹ் எப்படி சொல்றான்? நீங்க என்ன திக்ர் செய்யுங்க, நான் உங்களை திக்ர் செய்வேன். அப்படின்னா நீங்க என்ன ஞாபகப்படுத்துங்க, நான் உங்களை ஞாபகப்படுத்துவேன். ஃபذ்குரூனி அذ்குருக்கும் வஷ்குரூ லீ வலா தக்ஃபுரூன். எனக்கு நன்றி செலுத்துங்கள், வலா தக்ஃபுரூன், என்னை நிராகரித்து விடாதீர்கள், என்னை புறக்கணித்து விடாதீர்கள். அதுக்கு பிறகு அல்லாஹ் என்ன சொல்றான்? திக்ரையும் சுக்ரையும் சொல்லி போட்டு அல்லாஹ் என்ன சொல்றான்? சலாத்தையும் சபுரையும் சொல்றான். சபுரையும் சலாத்தையும் சொல்றான். ஃபذ்குரூனி அذ்குருக்கும் வஷ்குரூ லீ வலா தக்ஃபுரூன் யா அய்யுஹல்லதீன ஆமனு இஸ்தஈனூ பிஸ்ஸப்ரி வஸ்ஸலாஹ். நாம் சென்ற வாரம் பார்த்தது யா அய்யுஹல்லதீன ஆமனு இஸ்தஈனூ பிஸ்ஸப்ரி வஸ்ஸலாஹ். திக்ரோட வாழுங்க, சுக்ரோட வாழுங்க, குஃப்ர செய்து விடாதீர்கள். நீங்க உதவி தேடுறதுக்கு உங்களுக்கு சபுர் இருக்கிறது, சலாத் இருக்கிறது. உதவி தேடுறதுக்கு என்ன இருக்குது? சபுரும் சலாத்தும் இருக்கிறது. அப்ப எனவே அல்லாஹ் தஆலா ஷுக்ருக்கு நேரெதிராக குஃப்ரை பயன்படுத்துகிறார். அந்த வார்த்தையிலிருந்து, அந்த வாசகத்தில் இருந்தே நாம் எந்த அளவு தூரம் அல்லாஹ்வுக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா இன்னும் பல இடங்களில் சொல்லின பொழுது இந்த ஷுக்ரை பற்றி பல இடங்களில் அல்லாஹ் தஆலா சொல்லினான். وَإِذْ تَعَذَّنَ رَبُّكُمْ لَئِن شَكَرْتُمْ لَأَزِيدَنَّكُمْ وَلَئِن كَفَرْتُمْ إِنَّ عَذَابِي لَشَدِيدٌ. وَإِذْ تَعَذَّنَ رَبُّكُمْ, உங்களோட ரப்பு சொல்றான், உங்களோட ரப்பு அறிவிக்கிறான். وَإِذْ تَعَذَّنَ رَبُّكُمْ لَئِن شَكَرْتُمْ, அல்லாஹ் என்ன சொல்றான் குர்ஆன்ல? லஇன் ஷகர்தும், நீங்க நன்றி செலுத்தினால், அதுல அல்லாஹ் சொல்ற வாக்குறுதி என்ன தெரியுமா? லஇன் ஷகர்தும் என்பது இறந்த கால ஒரு சொல். அல்லாஹ் சொல்லி போட்டு சொல்றான், நீங்க நன்றி செலுத்தினால், நன்றி உள்ளவர்களாக இருந்தால், லஅஸீதன்னகும், நீங்க நன்றி செலுத்த செலுத்த நன்றிக்கு நான் பிரதி உபகாரம் செய்வதை போன்று உங்களுக்கு தந்த அருளை நாம் அதிகரித்து கொண்டே செல்வோம். சுப்ஹானல்லாஹ், யோசிச்சு பாருங்க. உங்களோட காசு பணம் இருக்குது, கொடுக்கறதுனால குறையுமாட்டா? குறையாது. ரசூலுல்லாஹ் சொல்லி இருக்கிறாங்க, அல்லாஹ் தெளிவாங்க சொல்றான், நீங்க எந்த நியமத்தை எதற்காக பயன்படுத்துறீங்களோ அதுல கூடுதல் கிடைத்து கொண்டே போகும். நீங்க ஒருவேளை அந்த நியமத்தை நீங்க அதுக்கு பயன்படுத்த இல்லைன்றால், இன்ன அதாபி லஷதீத், என்னுடைய அதாப் கடுமையாக இருக்கும். இதை நல்லா யோசிச்சு பாருங்க. அல்லாஹ் தந்த நியமத், யாருக்கு அல்லாஹ் நியமத்து செய்யல? இந்த உலகத்துல யாருக்கு அல்லாஹ் நியமத்து செய்யல? அல்லாஹ் என்ன சொல்றான்? وَإِن تَعُدُّوا نِعْمَةَ اللَّهِ لَا تُحْصُوهَا وَإِن تَعُدُّوا نِعْمَةَ اللَّهِ لَا تُحْصُوهَا. நீங்க அல்லாஹ்வுடைய நியமத்தை அத்த யஉது, குர்ஆன்ல அல்லாஹ் என்ன சொல்றான்? وَإِن تَعُدُّوا, நீங்க எண்ணினால் 1 2 3 4 என்று எண்றது அத்த. அல்லாஹ்வுடைய நியமத்தை நீங்க எண்ணி பார்த்தால் உங்களால எண்ணி முடிக்க முடியாதுன்னு அல்லாஹ் சொல்லல, உங்களால் மட்டிட முடியாதுன்னு சொல்றான். லா துஹ்சுஹா, அத்தண்டன்றது லா துஹ்சுஹாண்டா
மட்டிட முடியாது. ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்? என்றது 1 2 3 4 லட்சம் கோடி உங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் எண்ணலாம். மட்டிடுறது அப்படி இல்லை. இது ஒரு 500 கோடி இருக்குமோ, எங்களால மட்டிட முடியாதுன்னு என்ன, ஒரு நமக்கு மட்டிட முடியாது. 500 கோடி 1000 கோடி 10,000 கோடி அது மட்டிடுறது நம்மளால கற்பனையில கூட நாம் வரையறுத்து விட முடியாது. எண்ணினா அல்லாஹ் சொல்ல, நீங்க எண்ணி பாருங்க, உங்களால 7 மாதம் எண்ணுங்க. வைன் தாவுத்து நிஅமத்துல்லாஹி, அல்லாஹ் சொல்ல இல்ல நீங்க எண்ணினால் எண்ணி முடிக்க முடியாதுன்னு சொல்லல, நீங்க எண்ணினால் உங்களால் மட்டிட கூட முடியாது, எண்ணி முடிக்க முடியாதுன்னு சொல்லல. அப்ப எனவே அப்படித்தான் அல்லாஹ் நிஅமத் தந்திருக்கிறான். எனவே நான் புரிந்து கொள்ள வேண்டும், அல்லாஹ் என்ன சொல்றான், وَإِذْ تَأَذَّنَ رَبُّكُمْ لَئِنْ شَكَرْتُمْ لَأَزِيدَنَّكُمْ وَلَئِنْ كَفَرْتُمْ إِنَّ عَذَابِي لَشَدِيدٌ. இப்ப அல்லாஹ் தந்த அருள்கள் அல்லாஹ்வுக்காக பயன்படுத்தின பொழுது அதுல அல்லாஹ் ஜியாதத்தை உண்டாக்குவான். ஜியாதா என்பது மனிதர்கள் ஏற்படுத்துற ஜியாதாவுல பரக்கத் இல்லை. அதிகமாக இருப்பதெல்லாம் பரக்கத் என்று நினைத்து விட கூடாது. ஒரு கால் இந்த அளவுக்கு இருக்குது, அதே யானைக்கால் உள்ளவருக்கு இந்த முட்டி இருக்கும், அது பரக்கத்தா இல்லை. ஒரு வயிறா அளவா இருக்கும், இன்னொரு ஆள் பெரிய வயிறா இருக்கும், அது பரக்கத்தா அவருக்கு தான் தெரியும் அதுல பரக்கத்து நட்டு. அப்ப எனவே அதிகமாக கிடைப்பதல்ல பரக்கத். இருப்பது போதும் என்று வந்து விட்டால், இருப்பதில் திருப்தி கொண்டு விட்டால், இருப்பதில் மன நிம்மதி கிடைத்து விட்டால், இருப்பதில் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துகின்ற மனோநிலை வந்து விட்டால் அது பரக்கத். وَإِذْ تَأَذَّنَ رَبُّكُمْ لَئِنْ شَكَرْتُمْ لَأَزِيدَنَّكُمْ وَلَئِنْ كَفَرْتُمْ إِنَّ عَذَابِي لَشَدِيدٌ. நான் கொடுக்கின்றேன், அல்லாஹ் அதிகரிக்கிறான். நான் நினையாத பொறுத்துல நான் நல்ல முறையில் அல்லாஹ்வுக்கு சஜிதா செய்கிறேன், அல்லாஹ் ஆயுள்ளே என்னுடைய உடலிலே தேக ஆரோக்கியத்திலே அல்லாஹ் பரக்கத் செய்கிறான். நான் அல்லாஹ்வுக்காக வேண்டி வாழ்க்கையில ஒரு நாள்ல 1 மணித்தியாலம் தொழுகைக்காக ஒதுக்குறேன். லுஹர், அஸ்ர், மக்ரிப், இஷா, சுபஹ் ஏனைய சுன்னத்தான தொழுகைகள் அல்லாஹ்வுக்காக இந்த 1 மணித்தியாலம் ஒதுக்குற பொழுது நம்மட மனசு என்ன சொல்லும் தெரியுமா? நஃப்ஸ் அம்மாரா பிஸ்ஸூ, ஆரம்ப நிலை கெடுதிக்கு தான் தூண்டும். அது சொல்லும், நீ தொழ போறதால உனக்கு எவ்வளவு நஷ்டம் இந்த 1 மணித்தியாலத்துல. ஆனால் நீங்க ஒரு 10 மணித்தியாலம் வேலை செய்வீங்க, அதுல கிடைக்காத பரக்கத் அல்லாஹ் இந்த 1 மணித்தியாலத்தை தருவான். அதுதான் அல்லாஹ் சொல்றான், லஇன் ஷக்கர்தும் லஅஸீதன்னகும் வலஇன் கஃபர்தும் இன் அஸாபி லஷதீத். நீங்க அதை புறக்கணிக்க நீங்க நாள் முழுக்க ஓடுவீங்க, ஆனா அதுல பரக்கத் கிடைக்காது. நாள் முழுக்க ஓடினாலும் அதுல பரக்கத் கிடைக்காது. அதே மாதிரி தான் நீங்க இல்முக்காக செலவழிக்கிற காலமும் அப்படித்தான், நேரமும் அப்படித்தான். இதே நேரத்தை நம்ம தூங்கலாம், 1 மணித்தியாலம் தூங்கும், ஆனா அதே இது 1 மணித்தியால நம்ம முழிச்சிருந்து அல்லாஹ்வுடைய வார்த்தைகளை ரசூலுல்லாஹ் ஹதீஸை கேட்கும் போது வார நிம்மதியும் மன அமைதியும் அந்த ஒரு வாரத்துல பட்ட கஷ்டங்களை அப்படியே மறக்கடிக்க செஞ்சிடும். பாக்குறோமா இல்லையா? சில சகோதரர் சொல்லுவாங்க, நாங்க 1 வாரம் கஷ்டப்படுவோம், அல்லாஹ்வுடைய வார்த்தையை கொஞ்சம் காலையில கொஞ்ச நேரம் பயான்ல கேட்டாலோ அல்லது ஏதாவது ஒரு வகுப்புக்கு உட்கார்ந்தாலோ அந்த சுமைகள், குடும்பத்தில் உள்ள பிரஷர் எல்லாமே அப்படியே நீங்கி போகிறதை நாம் பார்க்கிறோம். அதே மாதிரி இல்முடைய முதாக்கராக்கள், நல்ல நண்பர்களோடு நீங்கள் பேசுகின்ற இல்மு ரீதியான விடயங்கள் உங்களுடைய உள்ளத்துக்கு சந்தோஷத்தை, மகிழ்ச்சி தரும். அல்லாஹ் பத்தி நீங்க பேசுகின்ற பொழுது அங்கே நிச்சயமாக மன அமைதி கிடைக்கும். எனவே இப்படியாக உங்களோட காலங்களில், நேரங்களில் நீங்கள் அல்லாஹ்வுக்கு ஒதுக்கினால் லஅஸீதன்னகும், உங்களோட வாழ்க்கையில நாங்க ஜியாதத்தை உண்டாக்குவோம். எந்த விடயத்துல நீங்க எதிர்பார்க்கிறீங்களோ அதுல உண்டாக்குவோம். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் இதை சொல்லி கொண்டு வரான். ரைட், இப்ப நாங்க அடுத்த பகுதிக்கு வருவோம். இப்ப சுக்ர் என்றால் என்ன? இது முதலாவது பகுதி. இரண்டாவது, சுக்ர் என்பது மன்ஹஜுல் அன்பியா, இது நபிமார்களுடைய வழிமுறை. எந்த ஒரு நபியும் சுக்ர் செய்யாம இருக்கவில்லை. இது மன்ஹஜுல் அன்பியா. அல்லாஹ் கஃபூர், அல்லாஹ் ஷக்கூர், அல்லாஹ் ஷாக்கிர், அல்லாஹ் நன்றி பாராட்டக்கூடியவன். அது அல் அஸ்மாஉல் ஹுஸ்னா, அல்லாஹ்வுடைய அழகிய திருநாமங்கள் வரக்கூடியது. அல்லாஹ் தஆலா ஷாக்கிராக இருக்கிறான், அல்லாஹ் ஷக்கூராக இருக்கிறான். எப்படி நீங்க ஒன்றை செஞ்சா உடனே அல்லாஹ் அதுக்கு பகரமா செஞ்சிருவான், அதுக்கு நீங்க நினைக்கிறத விட டபுள் மடங்கு அல்லாஹ் செய்வான். அப்ப எனவே அல்லாஹ் ஷாக்கிராக இருக்கிறான், அல்லாஹ் ஷக்கூராக இருக்கிறான். அது ஒரு விரிவான பகுதி. இப்ப நாங்க வருவோம், நபிமார்கள் எடுத்துக்கொள்ளுங்க. அல்லாஹு தஆலா சொல்றான் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தை பத்தி, 950 வருஷம் வாழ்ந்தார், கஷ்டங்கள், பிரச்சனைகள் எல்லாத்தையும் சகித்து கொண்டார். ஒரு மனுஷன் ஒரு 5 வருஷம் தவா செஞ்சு போட்டு இதுக்கு போறது இந்த பக்கம் வரக்கூடாது, அப்பா இவங்களோட படுற பாடு இது சரி வராது நமக்குன்னு விட்டு போயிடும் பாக்குறோம். அப்ப அதே மாதிரி நம்ம தொழுது சில பேர் யோசிப்பாங்க, நான் இபாதத் செய்யறேன், வணக்கம் செய்யறேன், ஆனா எனக்கு வாழ்க்கையில ஒன்றுமே கூடுது இல்லையே, நலவுகள் கிடைக்குது இல்லையே. அதே மாதிரி வாழ்க்கையில சகிக்க முடியாத அப்படி துன்பங்கள் எல்லாம் ஏற்படுகின்ற பொழுது நாம் தொழுது இபாதத் செஞ்சு கண்ணீர் வடித்து ஒரு கட்டத்துல இவ்வளவு நான் செய்யறேனே, அல்லாஹ் என் மீது இறக்கப்படுறான் இல்லையே அப்படின்னு நாங்க தவறா புரிஞ்சிருவோம். நாங்க யோசிக்கணும் சகோதரர்களே, நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அழைத்தார்கள்,
இந்த சமூகமே பகலையில் அழைக்கிறேன் வாங்க. சூரா நூஹ் எடுத்து பாருங்க. லைலம் வ நஹாரா, நான் அழைக்க அழைக்க ஃபலம் யஸிதுஹும் துஆஇ இல்லா ஃபிராரா. நான் கூப்பிடுறேன், அல்லாஹ்வின் பக்கம் வாங்கடா, அல்லாஹ்வின் பக்கம் வாங்கடா, நான் கூப்பிடுறேன். ஆனா அவங்க எல்லாரும் என்னை விட்டு ஓடுகிறார்கள். அல்லாஹ் அந்த நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தை பத்தி அல்லாஹ் சொல்றான், இன்னஹு கான அப்தன் ஷக்கூரா ذُرِّيَّةَ مَنْ حَمَلْنَا مَعَ نُوحٍ إِنَّهُ كَانَ عَبْدًا شَكُورًا. அல்லாஹ் சொல்றான், நூஹ் ஒரு நன்றியுள்ள அடியானாக இருந்தார். எந்த கட்டத்திலையும் யா அல்லாஹ் இந்த சமூகத்துக்காக என்ன அனுப்பினாய் அப்படின்னு அவர் கேட்க இல்லை. யா அல்லாஹ் என்று அல்லாஹ்வின் பக்கம் செல்லக்கூடியவராக, அல்லாஹ்வுடைய அருள்களை இணைத்து நன்றி செலுத்தக்கூடியவராக நூஹ் அலைஹிஸ்ஸலாம் இருந்தார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை பாருங்க. அல்லாஹ் சொல்கிறான், இன்ன இப்ராஹீம கான உம்மதன் கானிதன் லில்லாஹி ஹனீஃபா வலம் யகு மினல் முஷ்ரிகீன் ஷாக்கிரன் லிஅன்உமிஹி இஜ்தபாஹு வஹதாஹு இலா ஸிராத்தின் முஸ்தகீம். அல்லாஹ் சொல்றான், இன்ன இப்ராஹிம் கான உம்ம, ஒரு சமூகமாக வாழ்ந்தார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தனியே ஒரு மனிதராகத்தான் இருந்தார், ஆனால் அவர் சமூகமாக இருந்தார். நம்ம யோசிக்கலாம், குர்ஆன் சுன்னப்படி வாழ்றது கஷ்டம். உலகத்துல பாருங்க எவ்வளவு பேர் அல்லாஹ் நிராகரிச்சு புறக்கணிச்சு வாழ்றாங்களே. நாங்க கொஞ்சம் சில பேருக்கு அல்லாஹ் எங்களுக்கு நல்ல மாற்றத்தை தந்திருக்கிறான், குர்ஆன் ஹதீஸோடு வாழக்கூடிய பாக்கியை தந்திருக்கிறான் நம்ம யோசிக்கிறோமே. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தனித்துத்தான் இருந்தார், ஆனால் அல்லாஹ் அவரை சமூகம் என்று சொல்கிறான். கொஞ்சம் பேர் இருக்கிறது என்பதல்ல முக்கியம், அந்த கொஞ்சம் பேரிடத்திலே அகீதா சரியாக இருந்தால் அவர்களை அல்லாஹ் ஒரு பெரிய சமூகம் என்று சொல்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான் அவர்களுடைய காலத்திலே அந்த வகையை எடுத்துக்கொண்டு வந்த பொழுது அவர்கள் மட்டும் மூமினாக இருந்தார்கள். முழு உலகம் குஃப்ர்ல இருந்து, முழு உலகமும் அல்லாஹ் நிராகரிச்சு இருந்தார்கள். நிராகரிக்காதவர்களும் இருந்தார்கள், ஆனால் ஏதோ ஒரு வகையிலே முஷ்ரிக்குகளாக காஃபிர்களாக வாழ்ந்து கொண்டுதான் இருந்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நுபுவத்தை எடுத்து பிரச்சாரம் செய்ய ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள், அலி ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரச்சாரத்தை எத்தி வைக்கிற வரைக்கும் அவர்கள் தனித்திருந்தார்கள். அவர்கள் தான் உம்மத். ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சேர்கிறார்கள், அவர்கள் 3 பேர் உம்மத். அல்லாஹ் தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரச்சாரம் சென்று அதை மறக்கின்ற பொழுது அவர்கள் காஃபிராக மாறி விடுவார்கள். அப்ப எனவே அல்லாஹ் அங்க உம்மத் என்று பார்க்கிறார். அதே மாதிரி தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை சொல்லுகின்ற பொழுது அவரோடு இருந்தவர்கள் சொற்பமாக இருந்தாலும் இன்ன இப்ராஹீம கான உம்மத்தன், உம்மத்தாக சமூகமாக இருந்தார், அல்லாஹ் வணங்கக்கூடியவராக இருந்தார். வலம் யகு மினல் முஷ்ரிகீன், அவர் முஷ்ரிக்காக இருக்கவில்லை. ஷாக்கிரன் லிஅன்உமிஹி, ஷாக்கிரன் லிஅன்உமிஹி, அல்லாஹ்வுடைய அருட்கொடைகளுக்கு நன்றி செலுத்தக்கூடியவராக இருந்தார். அல்லாஹ்வுடைய அருட்கொடை, அன்உம் நிஅமத்துடைய பன்மை. நிஅமத் இருக்குதானே, நிஅமத் என்பது அல்லாஹ்வுடைய அருள் என்பது, அந்த நிஅமத்துக்கு அவர் நன்றி உள்ளவராக இருந்தார் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். எனவே இஜ்தபாஹு, நாம் அவரை தேர்ந்தெடுத்தோம். வஹதாஹு இலா ஸிராத்தின் முஸ்தகீம், அவருக்கு நேரான பாதையை காண்பித்தோம். வஆதைனாஹு ஃபித் துன்யா ஹஸன வ இன்னஹு ஃபில் ஆখিরাতি லமினஸ் ஸாலிஹீன், அவருக்கு அல்லாஹ் இந்த உலகத்துல நன்மையை கொடுத்தான், நல்லதை கொடுத்தான், மறுமையிலே அவர் சாலிஹானவராக இருப்பார். அப்ப எனவே யார் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துகிறாரோ, அல்லாஹ் கொடுத்த அருள்களுக்கு நன்றி செலுத்துகிறாரோ, அல்லாஹ் அவரை தேர்ந்தெடுத்து நேரான பாதையை கொடுப்பான். இது அல்லாஹ்வுடைய வாதம். அப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் அதை கொடுத்தான். ஷாக்கிரன் லிஅன்உமிஹி இஜ்தபாஹு வஹதாஹு இலா ஸிராத்தின் முஸ்தகீம். அப்ப எனவே நாம் யோசிக்க வேண்டும், அல்லாஹ் தஆலா இந்த நபிமார்களை நன்றி உள்ளவர்களாக அல்லாஹ் தேர்ந்தெடுத்து அனுப்பியிருக்கிறார். அப்ப அவர்களுடைய வாழ்க்கையில் நன்றி இருந்திருக்கிறது. அது மாதிரி எந்த நபி எடுத்தாலும், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம், தாவூத் அலைஹிஸ்ஸலாத்தை பத்தி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அவர்கள் அல்ஹம்துலில்லாஹ் அல்லதி ஃபضலனா அலா கஸீரின் மின் இபாதிஹில் முஃமினீன், அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்தும் என்று நன்றி செலுத்தினார்கள். அதே மாதிரி தான் பல்கீஸ் ராணியுடைய அந்த சிம்மாசனம் கொண்டு வரப்படுகின்ற பொழுது சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், ஹாதா மின் ஃபضலி ரப்பி, ஹாதா மின் ஃபضலி ரப்பி லியப்லுவனி அஷ்குரு அம் அக்ஃபுர். என்ன சொல்றாங்க? ஹாதா மின் ஃபضலி ரப்பி, அல்லாஹ் எனக்கு மிகப்பெரிய அருள் செய்திருக்கிறான், இது அல்லாஹ்வுடைய அருள். ஹாதா மின் ஃபضலி ரப்பி ليبلوني أشكر أم أكفر ومن شكر فإنما يشكر لنفسه ومن كفر فإن ربي غني كريم قال هذا من فضل ربي. இது அல்லாஹ்வுடைய ஃபضல். நாங்க நினைக்க கூடாது இது அல்லாஹ் தந்தது நிஅமத், அல்லாஹ் தந்ததாக நம்ம நினைக்க வேண்டும்.
இது நான் சம்பாதிச்சது, இது என்னுடைய முயற்சியால் நடந்தது. இது காரூனுடைய பண்பு, அழிந்து போன காரூனுடைய பண்பு. ஹாரூன் அல்ல. மூசா அலைஹிஸ்ஸலாத்து காலத்துல ஹாரூன் வாழ்ந்தார், சகோதரர். காரூன் அவர் செல்வந்தர். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அவன் என்ன சொன்னான்? இன்னமா ஊத்தித்து அலா இல்மின் இந்தி, அவன் நிஅமத்தை புறக்கணிச்சான். அதனால அல்லாஹ் சொல்றான் ஃபகஸஃப்னா பிஹி வ பிதாரிஹில் அர்த், அவனையும் அவனுடைய வீட்டையும் அப்படியே பூமிக்குள்ள சூழிய வாங்கினோம். பூமிக்குள்ள சென்று கொண்டே இருக்கிறான். அப்ப எனவே அது நிஅமத்தை புறக்கணிச்சவன். அல்லாஹ் எங்க சொல்றான்? சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் என்ன சொன்னாங்க? ஹாதா மின் ஃபضل ரப்பி, இது அல்லாஹ்வுடைய அருள், எனக்கு அல்லாஹ் தந்திருக்கிறான். யபுலுவனி, என்னை சோதிப்பதற்காக. அஷ்குர் அம் அக்ஃபுர், நான் நன்றி செலுத்துகிறேனா புறக்கணிக்கிறேனா? எப்படி நபிமார்கள பார்வை பாருங்க. நம்ம எப்பயுமே நினைச்சு கொள்ளணும், அல்லாஹ் உன்னை தந்துட்டான் என்றால் அல்லாஹ் ஒன்று நான் நன்றி செலுத்துகிறேனா அவனை புறக்கணிக்கிறேனா, இதுல எதை நான் செய்ய போறேன் என்பதை சோதிக்கத்தான் அல்லாஹ் தந்திருக்கிறான். எங்களுடைய ஒவ்வொன்றும் வாழ்க்கையில் சோதனை தான். நலவும் சோதனை, கெடுதியும் சோதனை. அல்லாஹ் சொல்றான் கைர கொண்டும் சோதிப்போம், ஷர்ர கொண்டும் சோதிப்போம். எல்லாமே அல்லாஹ் தஆலா மூமின்களை வாழ்க்கையில சோதனைக்காக வேண்டிதான் படைத்திருக்கிறான். மூமின்கள் சோதனைக்காக வேண்டியே படைக்கப்பட்டிருக்கிறார்கள். துனியா என்பதே சோதனைக்காகவே வைக்கப்பட்டிருக்கிறது. அப்ப எனவே நாம் அஷ்குர் அம் அக்ஃபுர். அப்ப என்ன சொன்னாங்க சுலைமான் அலைஹிஸ்ஸலாம்? நான் நன்றி செலுத்துகிறேனா நிராகரிக்கிறேனா என்று சொல்லிவிட்டு சொல்றாங்க வமன் ஷக்கர ஃபஇன்னமா யஷ்குரு லினஃப்ஸி, யார் நன்றி செலுத்துகிறாரோ அவர் தனக்குத்தான் நன்றி செலுத்திக் கொள்கிறார். அப்படின்னா என்ன? நீங்க நன்றி செலுத்தினா அல்லாஹ் ஒண்ணு கூட போறது இல்ல. மாஷா அல்லாஹ், நீங்க நன்றி செலுத்துறதுனால அல்லாஹ்வுடைய கஸானா கூடுது என்பது அல்ல. அல்லாஹ் சொல்றான் நீங்க நன்றி செலுத்தினா அது உங்களுக்கு தான் திருப்பி கிடைக்க போகுது, இன்னும் அதிகப்படி தர போறேன். அல்லாஹ் எப்படிப்பட்டவன்? நீங்க நன்றி செலுத்தினா உங்களுக்கு நான் திருப்பி தரப்போறேன், பன்மடங்காக தரப்போறேன். வமன் கஃபர, யார் புறக்கணிக்கிறாரோ, ஃபஇன்ன ரப்பி, என்னுடைய ரப்பு கனி, எல்லாற்றை விட்டும் தேவையற்றவன், அனைத்தை விட்டும் தேவையற்றவன். கனியுன் கரீம், சங்கியானவன், யாரின் பக்கம் எந்த தேவையும் அவனுக்கு கிடையாது. அப்ப நன்றி செலுத்துறது நமக்காக நாம் நன்றி செலுத்த வேண்டும் என்பதை தான் நபிமார்கள் கற்றுத்தந்தார்கள். அப்ப எனவே அல்லாஹ் சொல்றான் என்ன? தக்ஃபுரு ஃபஇன்னல்லாஹ கனியுன் அன்கும் வலா யர்தா லிஇபாதிஹில் குஃப்ர் வஇன் தஷ்குரு யர்தஹு லக்கும். அல்லாஹ் சொல்றான் இன் தக்ஃபுரு, நீங்க புறக்கணிச்சால், இன் தக்ஃபுரு நீங்க புறக்கணிச்சால், ஃபஇன்னல்லாஹ கனியுன் அன்கும், உங்களை விட்டு அல்லாஹ் தேவையற்றவன். வஇன் தஷ்குரு, நீங்க நன்றி செலுத்தினால் அல்லாஹ் உங்களை பொருந்திக் கொள்வான். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ்வுடைய ரிலா கிடைக்கும். எதனால கிடைக்கும்? ஷுக்ர் இருந்தால் ரிலா கிடைக்கும். அப்ப இன் தக்ஃபுரு ஃபஇன்னல்லாஹ கனியுன் அன்கும் வலா யர்தா லிஇபாதிஹில் குஃப்ர், நீங்க நிராகரித்தால், புறக்கணித்தால், நிஅமத்துக்களுக்கு நீங்க நன்றி உள்ளவர்களாக இல்லை என்றால் அல்லாஹ் உங்களை விட்டு தேவையானவன். அதை அல்லாஹ் வலா யர்தா லிஇபாதிஹில் குஃப்ர், அவருடைய அடியார்களுக்கு அல்லாஹ் குஃப்ரை விரும்பவில்லை. இந்த குஃப்ர் என்பது நிஅமத்தை நன்றி செலுத்து தீனுடைய, அதாவது அல்லாஹ் தந்த இஸ்லாம் என்ற நியமத்தாக இருக்கலாம், ஏனைய எந்த நியமத்தாக இருந்தாலும் சரி. அப்ப இதுக்கு நீங்க நன்றி கட்டவர்களாக இருந்தால் அல்லாஹ் உங்களை விட்டு தேவையற்றவன். அவன் அடியார்களுக்கு குஃப்ரை விரும்புவதில்லை. வஇன் தஷ்குரு, நீங்க நன்றி செலுத்தினால் அல்லாஹ் என்ன சொல்றான்? உங்களை பொருந்திக் கொள்வான். அப்ப சுக்ரினால் அல்லாஹ் எங்களை தேர்ந்தெடுப்பான், சுக்ரினால் அல்லாஹ் நேர்வழியை காட்டுவான், சுக்ரினால் அல்லாஹு தஆலா எங்களை பொருந்திக் கொள்வான். அப்ப எனவே சுக்ர் என்பது இது மன்ஹஜுல் அம்பியா. இப்படியே நபிமார்களுடைய வசனங்களை எடுத்துக்கொண்டே போகலாம். நபிமார்கள் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முதல் கொண்டு, நூஹ் அலைஹிஸ்ஸலாம் முதல் கொண்டு, யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம், யூசுப் அலைஹிஸ்ஸலாம், அய்யூப் அலைஹிஸ்ஸலாம், ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம், தாவூத் அலைஹிஸ்ஸலாம், அது மாதிரி இஸ்மாயில், இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம், இந்த நபிமார்களுடைய வாழ்க்கையை எடுத்து பார்த்தால் எல்லாமே சுக்ர் உள்ளவர்களாக, நன்றி உள்ளவர்களாக வாழ்ந்திருக்கிறார்கள். ஏன் நபிமார்கள் நன்றி உள்ளவர்களாக இருந்தார்கள் என்றால் பின்னால் வரக்கூடிய சமூகமும் நபிமார்களை பார்த்து படிக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் பல இடங்களில் குர்ஆனிலே சொல்கின்றான். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, அதனாலதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹீஹ் புகாரில் வரக்கூடிய ரிவாயத், இது பல இடங்களில் வருகிறது. ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் தஆலா கஃபரல்லாஹு லக மா தகத்தம் மின் ذنبك وما تأخر. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவிலே நின்று வணங்குவார்கள். ஹத்தா தவர்ரமத் கதமாகு, வஃபி ரிவாயா ஹத்தா தபர்ரமத் கதமாகு, அவருடைய பாதம் வீங்குகின்ற அளவுக்கு, கால் வீங்குற அளவுக்கு நின்று வணங்குவார்கள். சாதாரணமா யோசிச்சு பாருங்க, ஒரு மனுஷன் ஒரு நாள் நின்று வணங்கினா, இரவு முழுக்க நின்று வணங்கினா கால் வீங்காது, கால் வலிக்கும். தொடர்ந்து அவர் வணங்குகின்ற பொழுது, இரவு வணக்கத்தை அவர் வழக்கமாக்கி கொள்கின்ற பொழுது கால் வீங்குகின்ற அளவு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படி இருந்து தொழுதார்கள். ஆயிஷா நாய் கேட்டாங்க, கஃபரல்லாஹு லக மா தகத்தம் மின் ذنبك وما تأخر,
யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, அல்லாஹ் உங்களுடைய முன்பாவங்களை மன்னித்திருக்கிறான், பின்பாவங்களையும் மன்னிச்சிருக்கிறான். இந்த இடத்துல ஒரு விஷயத்தை ஹதீஸினுடைய ஃபாயிதத்துல் ஹதீஸியா ஒன்று ஞாபகப்படுத்தி போறேன். பின்பாவத்தை அல்லாஹ் மன்னிக்கிறான்னு வரக்கூடிய எந்த ஹதீஸும் சஹியான அந்த ஹதீஸ் அல்ல, ரசூலுல்லாஹ் தவிர. அல்லாஹ் முன்பாவத்தை மன்னிப்பான்னு வரும், சில இடங்களில் பின்பாவம்னு சேர்த்து வரும். உதாரணமாக, அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அத்அமனி ஹாதா வ ரஸகனி மின் கைரி ஹவ்லின் மின்னி வலா குவா. சாப்பிட்டு முடிஞ்சோடனே இந்த துஆ ஓதினால் ஹதீஸ் வருது, அஃபரல்லாஹு லக மா தகதமி தம்பிக மா தஅഖர. உங்களோட முன்பாவத்தையும் அல்லாஹ் பின்பாவத்தையும் சிறிய பாவங்களை மன்னிப்பாண்டு. அந்த தஅഖர என்ற துண்டம் மட்டும் லைஃபானது, பலவீனமானது. அந்த ஹதீஸ் அந்த துண்டு மட்டும் அறிவிப்பாளர் வரிசையில் ஆய்வு செஞ்சு பார்க்கிறது பலவீனமானது. அது மாதிரி எந்த ஹதீஸில் அந்த தஅഖரண்ட் வந்தாலும் அது பலவீனமானது. அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கிறது, அதை ஒரு ஞாபகப்படுத்தி போறேன். ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விஷயத்தில் அது இருக்கிறது, அல்லாஹ் பின்பாவத்தை மன்னிச்சான். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கஃபரல்லாஹு லக மா தகதம மின் தம்பிக வ மா தஅഖர, உங்களோட முன்பாவத்தை மன்னிச்சான் அல்லாஹ், பின்பாவத்தை அல்லாஹ் மன்னித்திருக்கிறான். யா ரசூலல்லாஹ், நீங்க கஷ்டப்பட்டு இப்படியெல்லாம் வணக்கம் செய்றீங்களே. அவங்க ஒரு மனைவியா யோசிச்சாங்க, ஆயிஷா நாயை யோசிக்கல, மனைவியா யோசிச்சாங்க. கணவன் கஷ்டப்படுறாரு. ஆயிஷா நாய்க்கு தெரியாதா ரசூலுல்லாஹ் எப்படி இபாதத் செய்வாங்கன்னு? தெரியும். ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க? அஃபலா அகூன அப்தன் ஷகூரா, அஃபலா அகூன் அபுதன் ஷக்கூரா, நான் அல்லாஹ்வுக்கு நன்றி உள்ள அடியானாக இருக்கக்கூடாதா? சுப்ஹானல்லாஹ். யார் சொல்றது இது? சுப்ஹானல்லாஹ். அப்ப நாங்க யோசிக்கணும், அல்லாஹ்வுக்கு நன்றி உள்ள, இன்னொரு விதத்துல வருது அஃபலா உஹிப்பு அன் அகூன அபுதன் ஷக்கூரா, நான் அல்லாஹ்வுக்கு நன்றி உள்ள அடியானாக இருப்பதை நான் விரும்பக்கூடாதா? சுப்ஹானல்லாஹ். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை முழுக்கவே இபாதத் தான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் தேர்ந்தெடுத்து அவர்கள் படாத கஷ்டமே இல்லை. அந்த அளவுக்கு அல்லாஹு தஆலா தான் நேசிக்கின்ற ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பல கஷ்டங்களை கொடுத்தார். ஆனாலும் நன்றி செலுத்தக்கூடியவராக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தார்கள். அதனாலதான் இந்த நன்றியை சஹாபாக்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படித்துக் கொடுத்தார்கள், நன்றி உணர்வை ஊட்டினார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூதாவுல வரக்கூடிய ஹதீஸ், சுனன் நஸாயில வரக்கூடிய ஹதீஸ், இந்த ஹதீஸ் சஹீஹான ஹதீஸ். முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பிடிச்சு சொன்னாங்க, வல்லாஹ், அல்லாஹ்வே சத்தியமாக, வல்லாஹ், அல்லாஹ்வே சத்தியமாக, இன்னி லா உஹிப்புக யா முஆத், அல்லாஹ்வே சத்தியமா உங்களை நான் விரும்புகிறேன். சுப்ஹானல்லாஹ். யாரையாவது நேசிச்சா நீங்க சொல்லுங்க, அல்லாஹ்வே சத்தியமா நான் உங்களை நேசிக்கிறேன். ஃபல்யுக்பிர் அன்னஹு யுஹிப்பு, நீங்கள் யாரையாவது நேசித்தால் நீங்கள் அதை அறிவித்து விடுங்கள் ஹலாலான முறையில். அப்ப எனவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, முஆஸ், உங்களை நான் நேசிக்கிறேன், அல்லாஹ்வின் மீது சத்தியமாக நேசிக்கிறேன் சொல்லி போட்டு அந்த நேசத்தின் அடிப்படையில் ஒரு அன்பாக ஒரு அன்பு பரிசு கொடுத்தார்கள். என்ன கொடுத்தாங்க? லா ததஅன்ன அன் தகூல துபர குல்ல ஸலா, லா ததஅன்ன அன் தகூல துபர குல்லி ஸலா, அல்லாஹும்ம அஇன்னி அலா திக்ரிக வ ஷுக்ரிக் வ ஹுஸ்னி இபாதத்திக். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு படிச்சு கொடுக்குறாங்க, அல்லாஹும்ம அஇன்னி, யா அல்லாஹ் எனக்கு உதவி செய். அல்லாஹ்வோட உதவி தேவை, அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவதற்கு அல்லாஹ்வுடைய உதவி தேவை, அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துறதுக்கு அல்லாஹ்வுடைய உதவி தேவை. அல்லாஹும்ம அஇன்னி, அல்லாஹ் எனக்கு உதவி செய்வாயாக, அலா திக்ரிக், உன்னை திக்ர் செய்யறதுக்கு, வ ஷுக்ரிக், உனக்கு நன்றி செலுத்துறதுக்கு, வ ஹுஸ்னி இபாதத்திக், நல்ல முறையில் உனக்கு இபாதத் செய்வதற்கு. அப்ப இதை படிச்சு கொடுக்குறாங்க. ஒவ்வொரு தொழுகையிலும் நீங்க கடைசியில ஓதுறதுக்கு மறந்து விட வேண்டாம். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹும்ம அஇன்னி அலா திக்ரிக வ ஷுக்ரிக வ ஹுஸ்னி இபாதத்திக். சொல்லுங்க எப்படி? அல்லாஹும்ம அஇன்னி அலா திக்ரிக வ ஷுக்ரிக வ ஹுஸ்னி இபாதத்திக். இதை நம்ம என்ன செய்யணும்? நம்முடைய தொழுகையில கடைசியில ஓத வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை படிச்சு கொடுக்குறாங்க. அப்ப இது ஏன் அழகா சொல்றாங்க? மாதுங்க வாங்க துஆ ஒன்று படிச்சுட்டாருன்னு சொல்ல இல்லை. பாருங்க, இதுதான் ரசூலுல்லாஹ்வுடைய மன்னஜ், வழிமுறை. அழைப்பு பணி செய்கின்ற பொழுது கூட ஒரு மனிதனை திட்டி போட்டு ஒரு விஷயத்தை சொல்றதுக்கும் அன்பாக ஒரு விஷயத்தை சொல்றதுக்கும் வித்தியாசம் இருக்குது. இன்னைக்கு நாம் பார்க்கிறோம், பல இடங்கள் அப்படிதான் நடக்குது. அப்ப எனவே காரசாரமாக மனிதர்களுடைய குற்றம் குறைகளை சாடி அவர்களை திட்டி போட்டு இப்படி செய்யுங்க சகோதரர்களே சொல்றதுக்கு பதிலாக அன்பாக சொல்லிக் கொடுக்கலாம். எப்பயுமே பயன் பண்ணும்போது நம்ம முறைச்சு பார்த்துக்கிட்டு இப்படிதான் இருக்கின்ற அவசியம் இல்லை. ரசூலுல்லாஹ் எப்பயுமே சிரித்தவர்களாக இருந்தார்கள், மனசன. அப்ப எனவே புன்னகைத்தவர்களாக இருந்தார்கள். சில இடங்கள்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காரசாரமாக பேசியிருக்கிறார்கள், அப்படியும் ரிவாயத் வருது. முஸ்லிம் ஜாபிர் ரலியல்லாஹு ரிவாயத், அது வேற விஷயம். இந்த அதிகமாக ரசூலுல்லாஹ்வுடைய வழிமுறை புன்னகைத்தவர்களாக இருந்தார்கள். அப்ப எனவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க? ரைட், முஆத், நீங்க இதை ஓதி வாங்க. இப்ப இன்னொரு விஷயம் இருக்கிறது என்னன்னா, துபுரு ஸலான்னு சொன்னால் தொழுகையில கடைசி. இன்னைக்கு நிறைய பேர் தொழுகை முடிஞ்சு துஆ கேட்கிறோம். இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்த வழிமுறை அல்ல. ஆனா தொழுகை முடிஞ்சு துஆ கேட்கறது தப்பு கிடையாது, அதை நல்லா புரிஞ்சுக்கணும். கேட்கலாம், தாராளமா கேட்கலாம், பிரச்சனை அல்ல.
அதனாலதான் சில அறிஞர்கள் சொல்வார்கள் என்னன்னா, 5 நேர தொழுகை தொழுகிறது அல்லாஹ்க்கு நன்றி செலுத்துவதாக அமையும், தொழுகைக்கு பிறகு பெற்றோர்களுக்கு துவா செய்வது பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்வதாக அமையும். அல்லாஹ் குர்ஆன் அப்படிதான் சொல்றான், அனிஷ்குர்லி வலிவாலிதை, எனக்கு நன்றி செலுத்துங்க பெற்றோருக்கு நன்றி செலுத்துங்க. அல்லாஹ் தஆலா சேர்த்து சொல்றான், அனிஷ்குர்லி எனக்கு நன்றி செலுத்துங்க, ஷுக்ர் செய்யுங்க உங்களுடைய பெற்றோர்களுக்கு நீங்க ஷுக்ர் செய்யுங்க. அதனாலதான் இந்த வசனத்துக்கு சில அறிஞர்கள் விளக்கம் சொல்வார்கள், அல்லாஹ்க்கு நன்றி செலுத்துகின்ற பொழுது 5 நேர தொழுகை கரெக்டா தொழுங்க, அதே மாதிரி தொழுக முடிஞ்சு பெற்றோருக்கு துவா செஞ்ச பெற்றோருக்கு உபகாரம் செய்தவராக ஆக முடியும் என்பதாக சில அறிஞர்கள் கருத்து சொல்றாங்க. இந்த இடத்துல நாம் வர வேண்டும். அப்ப தொழுகையிட கடைசியில் என்ன செய்யும், இன்னக ஹமீதும் மஜீத், அதுக்கு ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வேண்டிய துவா கேட்டுக்கொள்ளுங்க. அதுல அல்லாஹும்ம அஇன்னி அலா திக்ரிக வ ஷுக்ரிக வ ஹுஸ்னி இபாதத்திக் என்பதை என்ன செய்யுங்க, ஓதிக்கொள்ளுங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு படிச்சு கொடுத்தாங்க. இதுல நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், எப்பயுமே நாம் எங்களுக்கு மத்தியிலே சுக்ரை பற்றி பேசக்கூடியவர்களாக இருக்க வேண்டும், அதிகமாக பேசக்கூடியவர்களாக இருக்கும். அதனாலதான் இமாம் இப்னு அபி துன்யா ரஹிமஹுல்லாஹ் மிகப்பெரிய அறிஞர், அவருடைய தனது ஷுக்ர் என்ற ஒரு புத்தகம் எழுதுகிறாங்க, கிதாபு ஷுக்ர், நன்றி செலுத்துதல்னு ஒரு புத்தகம் இருக்குது. அதே மாதிரி இப்னு கைம் அல் ஜௌஸியா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் உத்தத்து ஸாபிரின் வ தஹீரத்து ஷாக்கிரின் என்று ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார், பொறுமையை பற்றியும் சுக்ரை பற்றியும் எழுதியிருக்கிறார். அதே மாதிரி சுக்ர் என்ற தலைப்பிலே நிறைய அறிஞர்கள் என்ன செய்திருக்கிறார்கள், புத்தகம் எழுதியிருக்கிறார்கள். இப்னு அபி துன்யா ரஹிமஹுல்லாஹ் தனது ஷுக்ர் என்ற கிரந்தத்திலே சொல்கிறார்கள், உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹிமஹுல்லாஹ் சொன்னார்கள் என்றால், கையிது அன்னிஅம பிஷ்குர், நீங்கள் அல்லாஹ்வுடைய அருட்கொடைகளை சுக்ரை கொண்டு கட்டி போடுங்கள். அப்படின்னா அது நீங்க அது சுக்ர் செஞ்சா கைதுன்னா என்ன, கைது செய்து விடுங்கள். அல்லாஹ்வுடைய நிஅமத்துக்களை சுக்ரை கொண்டு கைது செய்து விடுங்கள். அப்படின்னா என்னென்றால், நிஅமத்துக்கு நீங்க நன்றி செலுத்தினா அல்லாஹ் ஒரு காலம் பறிக்க மாட்டான். இது உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹிமஹுல்லாஹ்வுடைய கருத்து. அதை இமாம் இப்னு அபி துன்யா எழுதுகிறார்கள். அப்ப எனவே இந்த இடத்துல நாம் புரிந்து கொள்ள வேண்டும், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு, நீங்க அல்லாஹ்விடத்துல கேளுங்க, ஷுக்ரை உங்க வாழ்க்கையில உண்டாக்கணும். நாங்க அல்லாஹ்விடத்துல கேட்டு கேட்டு நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அடுத்தது, நாம் ஷுக்ர் என்பது நபிமார்களுடைய நல்லோர்களுடைய சஹாபாக்குடைய வழிமுறை என்பதை புரிந்து கொண்டு ஏன் நன்றி செலுத்த வேண்டும். அல்லாஹ் சொல்றான், ஏன் நீங்க நன்றி செலுத்தணும் என்றால், அல்லாஹ் உங்களுக்கு செஞ்ச அருள்களை நீங்க நினைச்சு பாருங்க. والله أخرجكم من بطون أمهاتكم لا تعلمون شيئا وجعل لكم السمع والأبصار والأفئدة لعلكم تشكرون. والله أخرجكم من بطون أمهاتكم, உங்களோட தாயுடைய வயிற்றில இருந்து அல்லாஹ் உங்களை வெளியேற்றினான். லா தஅலமூன ஷைஅ, உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. என்ன தெரியும்? நீங்க தாயின வயிற்றில இருந்து வெளியே வரும்பொழுது உங்களுக்கு என்ன தெரியும்? எல்லாத்துக்குமே அழுதீங்க, பசிச்சாலும் அழுதீங்க, மலசல தேவைகளுக்கும் அழுதீங்க, எல்லாத்துக்கும் அழுதீங்க. அந்த அழுகையை புரிந்து கொண்டவள் தாய். உங்களுக்கு அளமோடு தான் தெரியும். அல்லாஹ் சொல்றான், வல்லாஹு அக்ரஜக்கும் மின் புத்தூனி உம்மஹாத்திக்கும் லா தஅலமூன ஷைஅ. அல்லாஹ் வஜஅல லக்கும் ஸம்அ, காது செவிப்பொருளை தந்தான், கேட்கக்கூடிய தன்மை தந்தான். காது இருக்கிறது, அது கேட்கிற தன்மை அல்லாஹ் தந்திருக்கிறான். வஜஅல லக்கும் ஸம்அ வல் அப்ஸார வல் அஃஇதா, உங்களுக்கு அல்லாஹ் பார்வை தந்திருக்கிறான், இதயங்களை தந்திருக்கிறான். சுப்ஹானல்லாஹ். நியாமத்துக்கள், அதாவது எப்போ ஒரு மனுஷனுக்கு புரியும், அது இல்லாம போனதான் புரியும். அதாவது அந்நியாமா கத்ரு நியாமா பாத ஜவாலிஹான்னு சொல்லுவாங்க அரபுல. நியாமத்துக்கு பெருமை இல்லாம போனதான் தெரியும். ஆரோக்கியம், பாருங்க எத்தனை பேர் அவருடைய ஆரோக்கியத்துக்காக உழைப்பதை பார்க்கிறோம், அவருடைய ஆரோக்கியத்துக்காக உழைக்கிறத நம்ம பார்க்கிறோம். நோய் வந்து விட்டால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நிஅமதானி மக்பூன் ஃபீமா கதீர் மினன் நாஸ் யஸ்ஹத் வல் ஃபராக். புகாரில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, புகாரில பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ், 2 அருட்கொடைகளோட விஷயத்துல மனிதர்கள் ஏமாற்றத்துக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறார்கள். ஒன்று சிஹ, ஆரோக்கியம், அடுத்தது ஓய்வு நேரம் என்று சொன்னாங்க. இது வீணாக கழிக்கிறத நம்ம பார்க்கிறோம். எனவே இதற்கு நான் நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் சொல்றான், லா தஅலமூன ஷைஅ, அல்லாஹ் உங்களோட தாயின வயிற்றிலிருந்து உங்களை வெளியேற்றும் பொழுது உங்களுக்கு ஒன்றும் தெரியாது. அல்லாஹ் தான் பார்க்கக்கூடிய, கேட்கக்கூடிய, சிந்திக்கக்கூடிய ஆற்றலை அல்லாஹ் தந்தான். ஏன் தந்தான்? லஅல்லக்கும் தஷ்குரூன், நீங்க நன்றி செலுத்தணும் என்பதற்காக. அதை சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்றான், குல் ஹுவல்லதீ அன்ஷஅக்கும் வஜஅல லக்குமுஸ் ஸம்அ வல் அப்ஸார வல் அஃஇதா கலீலம் மா தஷ்குரூன். குல், நபியே சொல்லுங்க, ஹுவல்லதீ அன்ஷஅக்கும் வஜஅல லக்குமுஸ் ஸம்அ வல் அப்ஸார வல் அஃஇதா, அவன் தான் அவங்களை படைச்சு உங்களுக்கு செவிப்புலனை தந்து, பார்வையை தந்து, இதயங்கள் அல்லாஹ் தந்திருக்கிறான். ஆனால் நன்றி செலுத்தக்கூடியவர்கள் குறைவானவர்கள். அதையும் அல்லாஹ் சொல்லிட்டான், கலீலம் மா தஷ்குரூன். நன்றி உணர்வோட வாழ்றவங்க குறைவானவர். ஒரு அரபுலக அறிஞர் அவருடைய உரையில பேசிக் கொண்டிருக்கும் போது சொல்றாரு, ஒரு இடத்துக்கு நான் உபதேசம் செய்வதற்காக உரைக்காக வேண்டி சென்றேன். அப்போ ஒரு கண் பார்வை தெரியாத ஒரு மாணவர் என்னை சந்தித்தார். ஒரு பெரிய ஒரு
பாடசாலை ஒரு பல்கலைக்கழகத்தில் அவர் உரை நிகழ்த்திட்டு வரும்பொழுது ஒரு கண் தெரியாத ஒரு மாணவர் வந்தார். வந்து சொன்னார், ஷேக், இந்த சவுதி அரேபியாவில் நான் கண் பார்வையற்றவனாக இருக்கிறேன், ஆனால் எனக்கு அல்லாஹ் நியாமத்து நிறைய தந்திருக்கிறான். அது எப்படி என்றால், நான் இந்த தேசிய மட்டத்தில், அதாவது முழு சவுதி எடுத்தால் அதில் என்னுடைய நான் படிக்கின்ற அந்த கேட்டகரியில் நான் தலை சிறந்த நல்ல பெறுபேறுகளை பெற்றிருக்கிறேன், நிறைய பாராட்டுகளை பரிசுகளை பெற்றிருக்கிறேன், உயர்ந்த அந்தஸ்தில் நான் இருக்கிறேன்னு சொல்லி போட்டு சொன்னாரு. எனக்கு ஒரு ஆசை, என்ற பெத்த தாயை என்ற கண்ணால பார்க்கணும், ஒரு முறை பார்த்தா போதும். அதை சொல்லி போட்டு அவர் சொல்றாரு, ஆனாலும் எனக்கு பயமா இருக்குது, நான் நினைச்சுக்கிட்டு எதிர்பார்த்துக்கிட்டு வாழ்ற அந்த நன்மை எனக்கு கிடைக்காம போயிருமோ அப்படின்னு சொல்லி. என்ன, யார் ஒரு மனிதன், புகாரில் வரக்கூடிய ஹதீஸ், சஹியான ஹதீஸ், யார் ஒரு மனிதனுடைய கண் பார்வை அல்லாஹ் எடுத்து விட்டானோ அதற்கு பகரமாக அல்லாஹ் சுவர்க்கத்தை கொடுப்பான். இப்ப எனக்கு அல்லாஹ் பார்வை தந்துட்ட சொர்க்கம் கிடைக்காம போயிருமோ, அதனால என்னுடைய தாயை பார்க்கணும் பரவாயில்லை, நான் அப்படியே இருந்துட்டு போறேன். ஆனா என் மனசு கொஞ்சம் கவலை தான். சுப்ஹானல்லாஹ். இப்ப உலகத்துல பாருங்க, இப்படி எத்தனை பேர், சில அறிஞர்கள் அதனாலதான் அவர்கள் கடைசி காலத்துல அவருடைய கண் பார்வை இல்லாம போச்சு. அப்படி நிறைய அறிஞர்கள் இருக்கிறார்கள் உலகத்துல. இன்று சமகாலத்தில் வாழ்ந்த மிகப்பெரிய அறிஞர் அல்லாமா பின் பாஸ் 21 வயசுல கண் பார்வை இழந்துட்டார். இன்றைக்கு வரைக்கும் உலகம் சமாஹத்து ஷேக், ஃபதிலத்து ஷேக், அல் முஃப்தி, இன்னைக்கு அடிச்ச எந்த ஃபத்துவும் அவரோட வரும். உடனே நீங்க கூகுள்ல சர்ச் பண்ணி பார்த்த அரபுல எந்த ஒரு மசாலா அடிச்சாலும் அவரோட ஃபத்துவா வரும். பின் பாஸ் ரஹ்மத்துல்லாஹி. அதாவது அப்படிப்பட்ட ஒரு அறிஞராக 21 வயசுல கண் பார்வை இழந்தும் இந்த உலகத்துல அல்லாஹ் தஆலா அந்த அகப்பார்வை எடுக்கவில்லை. அதனால் இந்த உலகத்தில் அவர்கள் பிரகாசித்தார்கள். எனவே அல்லாஹ் இந்த நிஅமத்தை தந்திருக்கிறான். நாம் யோசித்து பார்க்க வேண்டும், இந்த கண்ணால நாம எதை செய்து கொண்டிருக்கிறோம். சுப்ஹானல்லாஹ். இரவையில நீங்க ஒரு தகாத காட்சியையோ, வாட்ஸ்அப் என்று, ஃபேஸ்புக் என்று நிறைய இருக்குது, இன்ஸ்டாகிராம் என்று நிறைய இருக்குது. இதுல ஏதோ ஒரு தவறான ஒரு பார்வையை காட்சியை பார்த்து விட்டால் காலையில உங்களோட கண் பார்வை போய்விடும் என்றால், இன்னைக்கு எத்தனை பேர் நம்ம கண் பார்வையோட இருப்போம்? தகாத ஒரு சினிமா, ஒரு ஆபாச ஒரு ஏதாவது ஒரு இசை கலந்த பாடலை நம்ம கேட்ட என்னுடைய காதினுடைய செவிப்புறனை அல்லாஹ் தஆலா கேட்கிற தன்மை அல்லாஹ் எடுத்துருவாண்டால் எத்தனை பேருடைய காதில கேட்கிற தன்மை இருக்கும்? ஹராத்தின் பக்கம் நடந்து செல்லக்கூடியவர்களாக நாங்கள் இருந்த என்னுடைய காலை அல்லாஹ் தஆலா அப்படியே நடக்கக்கூடிய தன்மை எடுத்து விடுவான் என்று சொன்னால், நிறைய நொண்டின்னு சொல்லலைன்னா அப்படி சொல்றது அவ்வளவு பொருத்தமானது அல்ல. நம்ம அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. குருடு, கண் பார்வை அல்லாஹ் எடுத்து விட்டான், கண் பார்வை அல்லாஹ் கொடுக்கவில்லை, அப்படிதான் நம்ம சொல்லணும். அப்ப எனவே அப்படிப்பட்ட ஒரு நிலை அல்லாஹ் உருவாக்குவான் என்றால் எத்தனை பேர் இதுல சுகதேகியா இருப்பான்? அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு அப்படி கொடுக்கிறான் என்றால் இந்த உலகத்தை விட மறுமைக்கு அவனுக்கு கூடிய தயார் செய்து வைத்திருக்கிறான். நம்ம நினைச்சு கூட நம்ம கண் பார்வைக்கு அதனால சிறந்தவர்கள் என்று அப்படி நினைக்கக்கூடாது. நம்ம நினைக்கணும் என்னண்டா, அல்லாஹ் ஒருத்தருக்கு அப்படி கொடுக்க இல்லைன்னா அவருக்கு சொர்க்கத்தை தயார் செஞ்சு வச்சுட்டான். சுப்ஹானல்லாஹ். சிரமப்படாமல் அல்லாஹ் கொடுக்க போகிறான். அல்லாஹ் இந்த உலகத்துல அப்படி சில மனிதர்களை அல்லாஹ் வைத்திருக்கிறான். அதுல நேரடியாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது இந்த கண் பார்வை. அதே மாதிரி அல்லாஹ் நிறைய இடங்களை சொல்றான். சுப்ஹானல்லாஹ். அஃபரஐதுமுல் மாஅ அல்லதி தஷ்ரபூன் அன்தும் அன்ஸல்துமூஹு மினல் முஸ்னி அம் நஹ்னுல் முன்ஸிலூன் லவ் நஷாஉ ஜஅல்னாஹு ஜாஜன் ஃபலௌலா தஷ்குரூன். அல்லாஹ் கேக்குறான், அஃபரஐதுமுல் மாஅ அல்லதி தஷ்ரபூன், நீங்க குடிக்கிற தண்ணியை பார்க்க இல்லையா? நீங்க குடிக்கிற தண்ணியை ஒரு நாளா யோசிச்சு பாத்தீங்க? அல்லாஹ் சூரா வாக்கியால கேட்கிறான், சகோதரர்களே, நீங்க குடிக்கிற தண்ணியை பாருங்க, அத மலை மேகத்தில இருந்து இறக்குறது நீங்களா அல்லது நாங்களா? நம்ம கேட்கிறோம், அல்லாஹ் மஸ்கினா, யா அல்லாஹ் மழையை பொழிவியா அல்லாஹ், மழையை பொழித்திரியா அல்லாஹ் என்ன கேட்கிறோம். இந்த பூமியே வறட்சி அடைந்த பொழுது மனிதர்கள் கையை உயர்த்துகிறார்கள் அந்த ரப்பின் பக்கம். அல்லாஹ் கேட்கிறான், அன்தும் அன்ஸல்துமூஹு மினல் முஸ்னி அம் நஹ்னுல் முன்ஸிலூன் லவ் நஷாஉ ஜஅல்னாஹு உஜாஜன் ஃபலௌலா தஷ்குரூன். நீங்க நன்றி செலுத்தவில்லை என்றால், அதை உப்பு சுவையுடையதாக ஆக்கிவிட்டால் நீங்க என்ன செய்வீங்க? உப்பு சுவையுடையதாக ஆக்கிவிட்டால் நீங்க என்ன செய்வீங்க? அல்லாஹ் கேட்கிறான், ஃபலௌலா தஷ்குரூன், நீங்க நன்றி செலுத்தணும். அதுக்கு தான் அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ் கேட்கிறான், குல் அரஐதும் இன் ஜஅலல்லாஹ் قل أرأيتم إن جعل الله عليكم الليل سرمدا إلى يوم القيامة من إله غير الله يأتيكم بضياء أفلا تسمعون قل أرأيتم إن
جعل الله عليكم النهار سرمدا إلى يوم القيامة من إله غير الله يأتيكم بليل تسكنون فيه أفلا تبصرون ومن رحمته جعل لكم الليل والنهار لتسكنوا فيه ولتبتغوا من فضله ولعلكم تشكرون قل أرأيتم நீங்க பார்க்கலையா நபியே சொல்லுங்க இன் ஜஅலல்லாஹு அலைக்குமுல் லைல சர்மதன் இலா யௌமில் கியாமா இந்த இரவை இரவாகவே வைத்து விட்டால் இந்த இரவை கியாமத்து நாள் வரைக்கும் இரவாகவே வைத்து விட்டால் மன்னிலாஹுன் கைருல்லாஹ் வேற எந்த இலா எந்த ஒரு எந்த ஒரு இறைவனால் உங்களுக்கு பகலை கொண்டு வர முடியும் ஒளியை கொண்டு வர முடியும் நீங்க கேட்கவில்லை அஃபலா தஸ்மஊன் இரவுல பார்க்க முடியாது கேட்கத்தான் முடியாது அல்லாஹ் கேட்கிறான் அஃபலா தஸ்மஊன் குல் அரைத்தும் இன் ஜஅலல்லாஹு அலைக்கும் النهار சர்மதன் இலா யௌமில் கியாமா பகலை பகலாகவே வைத்து விட்டால் மன் இலாஹுன் கைருல்லாஹ் யாதீக்கும் பிலைலின் தஸ்குனூன ஃபீஹி அஃபலா துப்சிரூன் நீங்கள் வசிக்கக்கூடிய மனமகிழ்ச்சியோடு வாழக்கூடிய சந்தோஷமாக இருக்கக்கூடிய அந்த இருளை கொண்டு வர எந்த இறைவனால் முடியும் அஃபலா துப்சிரூன் நீங்கள் பார்க்கவில்லையா வமிர் ரஹ்மத்திஹி ஜஅல லக்குமுல் லைல வன் நஹார லிதஸ்குனூ ஃபீஹி வலிதப்தகு மின் ஃபத்லி வலஅல்லக்கும் தஷ்குரூன் அவருடைய ரஹ்மத் அதனால தான் அல்லாஹ் சொல்றான் இரவையும் பகலையும் நாம் உங்களுக்கு ஆக்கி வைத்திருக்கிறோம் அமைதியை பெற வேண்டும் வாழ்வாதாரத்தை தேட வேண்டும் லிதஸ்குனூ ஃபீஹி வலிதப்தகு மின் ஃபத்லி வலஅல்லக்கும் தஷ்குரூன் நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும் யோசிச்சு பாருங்க யாராவது ஒரு மனிதன் இருட்டு தேவையில்லைன்னு சொல்ல முடியாது பகல் தேவையில்லைன்னு சொல்ல முடியாது இரண்டையும் அல்லாஹ் அப்படிதான் வச்சிருக்கிறான் ஒரு மனிதனுக்கு இருட்டும் தேவை இருளும் தேவை அப்பதான் ஓய்வாக இருக்க முடியும் ஏன் தூங்கும்போது லைட் ஆஃப் பண்றோம் அப்பதான் தூங்க இயலும் விதி விலக்காக லைட்டை போட்டாலும் தூங்குறவங்க இருப்பாங்க அது ஒரு விஷயம் விதி விலக்குகள் விதிகள் அல்ல ஹைர் அப்ப எனவே பொதுவாக அல்லாஹ் தஆலா அப்படித்தான் வச்சிருக்கிறான் அப்ப அல்லாஹ் கேட்கிறான் இந்த பகலை பகலாக வைத்து விட்டால் இந்த இரவை இரவாக வைத்து விட்டால் சுப்ஹானல்லாஹ் யோசிச்சு பார்க்க வேண்டும் அல்லாஹ்வுடைய நியாமத்துக்கள் கொட்டி கிடக்கிறது எங்களுடைய ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் நியாமத்துக்கள் எடுத்துக்கொண்டால் அல்லாஹ் அளப்பரிய நியாமத்துக்களை செய்திருக்கிறான் சுப்ஹானல்லாஹ் எங்களுடைய சிந்தனையை பாருங்கள் சிந்திக்கக்கூடிய ஆற்றல் பார்க்கக்கூடிய தன்மை அதே மாதிரி அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய உடல் உறுப்புகள் நீங்க ஒரு நாள் உங்களால மலசல கூட்டத்துக்கு போக முடியலன்றா யோசிச்சு பாருங்க உங்களோட நிலைமையை நீங்க கோடான கோடிக்கு சொத்துக்காரராக இருந்தாலும் நீங்க ஒரு பாலைவனத்துக்கு போறீங்க ஒரு கப் தண்ணி தான் இருக்கீங்கன்னா அதுதான் உங்களோட எல்லாமே இப்ப தண்ணி தாகம் குடிக்கிறதுக்கு சாப்பிடுறதுக்கு ஒன்றுமே இல்லை ஆனா நீங்க எவ்வளவு கோடீஸ்வரனா இருந்தாலும் அந்த சின்ன கப்ல தான் அந்த தண்ணியில தான் உங்களுக்கு வாழ்க்கை இருக்குதுன்னா அதுதான் உங்களோட எல்லாமே அல்லாஹ் அப்படிதான் வச்சிருக்கிறான் ஒரு நாள் நீங்க யோசிச்சு பாருங்க உங்களால யூரின் போக முடியல நீங்க சிறுநீர் கழிக்க முடியல என்றால் உங்களுக்கு எப்படி ஒரு சிரமம் இருக்கும் சுப்ஹானல்லாஹ் அதனாலதான் சுப்ஹானல்லாஹ் நான் யோசிச்சு பார்க்கணும் அல்லாஹ்வுடைய நியாமத்துக்கள் அல்லாஹ்வுடைய அருள்களை நீங்க எண்ணி 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 பார்த்தீங்கன்னா உங்களால மற்றிடக்கூட முடியாது இப்படியே நம்ம பேசுறோம்னால் அல்லாஹ்வுடைய நியாமத்தை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் இன்னும் சொல்லிக் கொண்டே போகிறான் அல்லாஹ் ஷக்கர என்ற வார்த்தையை சொல்லி சொல்லி கேட்டு கேட்டு அல்லாஹ் போய்கொண்டே இருக்கிறான் நாம் அடுத்த பகுதிக்கு வருவோம் நன்றி செலுத்துவது எப்படி நன்றி செலுத்துவது இமாம் இப்னு கைம் அல் ஜௌஸி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தனது மதாரிஜுஸ் சாலிகீன் என்ற புத்தகத்துல அழகா சொல்லுவாங்க அவருக்கு அழகான புத்தகம் இருக்கிறது மதாரிஜுஸ் சாலிகீன் நன்றி மூன்று வகைப்படும் மூன்று வகையில நம்ம அல்லாஹ்க்கு நன்றி செலுத்த வேண்டும் முதலாவது ஷுக்ர் பில் கல்ப் உள்ளத்தால நன்றி செலுத்த வேண்டும் இரண்டாவது ஷுக்ர் பில் லிசான் நாவால நன்றி செலுத்த வேண்டும் மூன்றாவது ஷுக்ர் பில் ஜவாரிஹ் உடல் உறுப்புகளால் நன்றி செலுத்த வேண்டும் நம்முடைய உள்ளத்தால எப்படி நன்றி செலுத்துறா அல்லாஹ்வுடைய நியாமத்துக்களை அல்லாஹ் தான் தந்தான் என்று நம்ம எண்ணி அதை உளப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் وما بكم من نعمة فمن الله وما بكم من نعمة فمن الله எந்த நியாமத்தா இருந்தும் அல்லாஹ்வுடைய புறத்திலே இருந்து வந்ததுதான் சுப்ஹானல்லாஹ் يعرفون نعمة الله ثم ينكرونها அல்லாஹ்வுடைய நியாமத்தை அறிந்து கொள்கிறார்கள் ஆனா புறக்கணிச்சிடுறாங்க சுப்ஹானல்லாஹ் இந்த உலகத்துல யார்கிட்ட போய் கேட்டாலும் அவன் சொல்லுவான் எனக்கு கேட்ட ரப்பு தான் ஆனால் ஒரு கட்டத்துல அவன் என்ன செய்யறான் மாறி விடுகிறான் அவனுடைய நிலை கொஞ்சம் உயர உயர அவன் அல்லாஹ் மறந்து விடுகிறான் அப்ப எனவே உள்ளத்தால ஏற்றுக்கொள்ள வேண்டும் அல்லாஹ் தந்தான் அல்லாஹ் தான் தந்தான் என்ற அந்த உணர்வு உள்ளத்தில் இருக்க வேண்டும் இரண்டாவது நாவால நாம் அதை சொல்லிக்கொண்டு பேசிக்கொண்டு கதைச்சு கொண்டே இருக்க வேண்டும்
அல்லாஹ் தான் சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் தான் எனக்கு தந்தான், அல்லாஹ் எனக்கு கண்ணியப்படுத்தினான், அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுங்க. காலையில தூங்கி எழும்பி என்ன சொன்னீங்க? அல்ஹம்துலில்லாஹ். முதலாவது வார்த்தை ஒரு மூமின் வாயில தூங்கி எழும்பினோடனே வரணும் அல்ஹம்துலில்லாஹ், ஷுக்ர். அல்லது அஹ்யானா பஅத மா மாத்தனா வ இலைஹி நுஷூர். நான் மரணிச்சு கிடந்தேன், என்னை எழுப்பியது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். அதுக்கப்புறம் தக்பீரை கட்டி அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சூரா ஃபாத்திஹா குர்ஆன் அல்லாஹ் எப்படி ஆரம்பிக்கிறான்? அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சூரா கஹஃப் அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அன்ஸல அலா அப்திஹில் கிதாப வ லம் யஜஅல் லஹு இவஜா. அல்ஹம்துலில்லாஹி அல்லதி ஃபாத்திரிஸ் ஸமாவாதி வல் அர்தி ஜாஇலில் மலாயிகதி ருசுலா. சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ் 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 என்ற வார்த்தை வர வேண்டும். அதனால தான் அறிஞர்கள் சொல்வார்கள், குறிப்பாக இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ் சொல்வார்கள், அடியான் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்ல சொல்ல அல்லாஹ் அருள்களை கொடுத்து கொண்டே இருப்பான். அருள்கள் அல்லாஹ் கொடுக்க கொடுக்க அவன் அல்ஹம்துலில்லாஹ் சொல்லிக் கொண்டே இருப்பான். திரும்ப அல்லாஹ் அருள்களை கொடுப்பான். திரும்ப அடியான் அல்ஹம்துலில்லாஹ் சொல்வான். அடியான் அல்ஹம்துலில்லாஹ் சொல்லதை விடவும் மாட்டான், அல்லாஹ் கொடுப்பதை விடவும் மாட்டான். எதை இருந்தாலும் அல்ஹம்துலில்லாஹ். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இப்னு மாஜாஹ் வரக்கூடிய ஹதீஸ், ஸஹஹுல் அல்பானி ரஹிமஹுல்லாஹ் ஃபி ஸஹீஹ் இப்னு மாஜாஹ், ஹதீஸ் சஹீஹ் ஹதீஸ். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சந்தோஷமான இதா ரஆ மா யுஹிப் கான ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதா ரஆ மா யுஹிப், அவங்களுக்கு விருப்பமான ஏதாவது ஒன்றை கண்டா அவங்க சொல்லுவாங்க, அல்ஹம்துலில்லாஹ் அல்லதி பினிஅமதிஹி தத்திம்மு ஸாலிஹாத். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்தும், அல்லதி பினிஅமதி, அவனுடைய நியமத்தை கொண்டுதான் நல்லவைகள் எல்லாம் நிரப்பம் அடைகிறது, பூர்த்தி அடைகிறது, சாலிஹான நல்ல விஷயங்கள் எங்களுக்கு கிடைக்கிறது. அல்லாஹ்வுடைய அருள் இது நல்லது கிடைக்கும் போது ஏதாவது ஒன்று வெறுக்கத்தக்க ஒன்றை கண்டா வைதராமேக்கரா அநியாயம் அப்படியா இல்ல, அல்ஹம்துலில்லாஹி அலா குல்லி ஹால், எல்லா நிலையிலும் அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்தும். இதான் ரசூலுல்லாஹ் சொல்லி தந்தாங்க. அப்ப நல்லது வந்தா, சந்தோஷம் வந்தா, மகிழ்ச்சி வந்தாலும் அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ் அல்லதி பினிஅமதிஹி தத்திம்மு ஸாலிஹாத். ஏதாவது பிரச்சனை, கஷ்டம், துன்பம், துயரம் வந்தாலும் என்ன செய்யணும்? அல்ஹம்துலில்லாஹி அலா குல்லி ஹால். அப்ப இதுதான் அல்ஹம்துலில்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ் என்பது ஷுக்ருக்குள்ள வரும். ஆனா ஷுக்ர் எல்லாம் அல்ஹம்துலில்லாஹ்க்குள்ள வராது. நல்லா புரிஞ்சுக்கணும். அல்ஹம்துலில்லாஹ் என்பது ஷுக்ருக்குள்ள வரும், ஷுக்ர் எல்லாம் அல்ஹம்துலில்லாஹ்க்குள்ள மட்டும் வராது, அது வேற. வாயா நன்றி செலுத்துதல் என்பதுக்குள்ள அல்ஹம்துலில்லாஹ். வகால அல்ஹம்துலில்லாஹ், சுலைமான் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க அல்ஹம்துலில்லாஹ். அப்ப எனவே அதிகமாக அல்லாஹ் புகழக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அல்லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன், அல்லாஹ் புகழக்கூடியவர்களாக, துதிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமாக அல்லாஹ்வை துதிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். அதே போன்றுதான் ஷுக்ர் பில் ஜவாரிஹ், எங்களுடைய உடல் உறுப்புகளால் நன்றி செலுத்தக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, எங்களுடைய உடல் உறுப்புகளால் நாம் அல்லாஹ்வுக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வுக்கு எப்படி நன்றி செலுத்துறது? அல்லாஹ் எமக்கு விதியாக்கியத வாழ்க்கையில் எடுத்து நடக்க வேண்டும், அல்லாஹ் தடை செய்து நாம் விட்டு விட வேண்டும். இதுதான் நம்ம எங்களுடைய உடல் உறுப்புகளால் நாம் அல்லாஹ்வுக்கு செய்கின்ற நன்றி. அப்ப எனவே எங்களுடைய உடல் உறுப்புகளால் நாம் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தி கொண்டே இருக்க வேண்டும். ஒரு மனிதன் நான் நன்றி செலுத்தி கொண்டே இருக்கிறேன் என்று சொன்னால் அவன் நன்றி செலுத்தி அல்லாஹ் இடத்துல நன்றி உள்ளவனாக அவன் மாற வேண்டும் என்று யோசிக்கணுமே தவிர, மாஷா அல்லாஹ் நான் நன்றி செலுத்தி விட்டேன் நன்றியை முடிச்சு கொள்ளக்கூடாது. நீங்க பிறந்தது முதல் இறந்தது வரை நெற்றிய சஜிதாவில வச்சுட்டு எந்த பாவம் செய்யாம வாழ்ந்தாலும் இந்த கண்ணுடைய நியமத்துக்கு நன்றி செலுத்த முடியாது. கண்ணுடைய நியமத்துக்கு நன்றி செலுத்த முடியாது. சஜிதா, அதாவது சந்தோஷமா நிகழ்வு வந்த உடனே சஜிதா சுஜூது ஷுக்ர்னு விழுகிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை தொட்டு எந்த ஒரு சஹீஹான ஹதீஸும் கிடையாது சஜிதா ஷுக்ர் ரசூலா செஞ்சாங்க. ஆனால் ஷவாஹிதுகளை வச்சு சஹாபாக்கள் செஞ்சாங்க என்பதெல்லாம் நேரடியாக வந்திருப்பது காரணத்தாலும் இதனுடைய துருக்குகளை ஆய்வு செஞ்சு பார்க்கின்ற பொழுதும் சஜிதா ஷுக்ர் ஒன்று இருக்கிறது. குறிப்பாக கஅப் இப்னு மாலிக் அவருடைய செய்தி புகாரில் வருது. அவர்களை அல்லாஹ் மன்னிச்சான், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்றுக்கொண்டார்கள் என்ற பொழுது சஜிதா செய்தார்கள் ஷுக்ர். அது மாதிரி அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு செய்திருக்கிறார்கள், அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு செய்திருக்கிறார்கள். எனவே சஜிதா ஷுக்ர் அதுக்கு உதவ அவசியம் இல்லை. இஸ்திக்பால் கிபிலா முன்னோக்கில் நல்லது, ஆனால் அவசியம் கிடையாது. உடனே உழுற தக்பீரும் இல்லை, சலாமும் இல்லை. உடனே நெத்திய சஜிதால வச்சுட்டு சுப்ஹான ரப்பில் ஆலா, சுப்ஹான ரப்பில் ஆலா, சுப்ஹான ரப்பில் ஆலா தெரிஞ்சதுக்கு சுப்ஹான ரப்பில் ஆலா ஓதிக்கொள்ளலாம். ஓதிட்டு அல்லாஹ்க்கு சஜிதா ஷுக்ர் நன்றி செலுத்திக் கொள்வது சுப்ஹானல்லாஹ். எனவே இப்படி நாம் பிரத்யேகமாக நன்றி செலுத்துவதோடு இபாதத்துக்களையும் செய்து அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, அடுத்ததாக நன்றி செலுத்தினால் அதிகமாக கிடைக்கும், நன்றி செலுத்தாவிட்டால் அல்லாஹ் தண்டிப்பான். இந்த பகுதி கடைசியாக நன்றி செலுத்தக்கூடியவர் இதுக்கு ஒரு உதாரணம், நல்ல நன்றியுள்ள அடியான் என்பதற்கு உதாரணமாக இம்ரான் இப்னு ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுடைய வரலாற்றை நம்ம பார்க்கலாம். இம்ரான் இப்னு ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு மிக முக்கியமான ஒரு சஹாபி. இமாம் இப்னு அத்தீர் ரஹிமஹுல்லாஹ் உஸூதுல் காபாவிலையும்
இமாம் இப்னு ஹஜர் அல் அஸ்கலானி ரஹிமஹுல்லாஹ் அல்-இஸாபா ஃபி தம்யீஸ் ஸஹாபாவிலையும் இமாம் ذهبி ரஹிமஹுல்லாஹ் சியர் அலாமின் நுபலாவிலையும் முக்கியமான வரலாற்று புத்தகங்கள் எழுதுகிறார்கள். ஆதாரபூர்வமான சம்பவம். இம்ரான் இப்னு ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு 30 வருஷம் படுத்த படுக்கையா இருந்தாங்க. புகாரில வருது, அவர்களுக்கு அந்த மூல நோய் இருந்தது. 30 வருஷம் படுத்த படுக்கையாக இருந்தார்கள். எப்படி என்று சொன்னா, அவங்களோட கட்டிலுக்கு கீழே அவங்களோட அதாவது பின் பகுதி கீழே அப்படி ஒரு ஓட்டம் ஒன்று இருக்கும், அதுதான் மலசல கூட தேவைகளை கழித்துக் கொள்வார்கள். அப்படி 30 வருஷம். சுப்ஹானல்லாஹ், முக்கியமான சஹாபி அந்த இம்ரான் இப்னு ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு. சுப்ஹானல்லாஹ், அந்த நேரத்திலும் அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டை அவங்க பொருந்திக் கொள்றாங்க. அதனாலதான் ஒரு மனிதர் வந்தாரு, வந்து சொன்னார், அபூ நுஜைத், அவருடைய குன்னியா புனைப்பேர் வந்து அபூ நுஜைத். அபா நுஜைத், அபூ நுஜைதே, உங்களை பத்தி நான் கேள்விப்பட்ட எனக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது, அதனாலதான் உங்களை பார்க்க வந்தா எனக்கு அப்படி தாங்கல, அதனால நான் வரையில்லைன்னு சொன்ன பொழுது, லா தஜ்லிஸ், நீ உட்கார வேண்டாம் சொல்லி போட்டு சொன்னாரு, அல்லாஹ் என்னை எப்படி பார்க்கணும்னு விரும்புறானோ அப்படி பார்க்கறத நான் விரும்புறேன். எப்படி பாருங்க, 30 வருஷம் யோசிச்சு பாருங்க. வெளியே அதாவது எழும்ப முடியாது, உட்கார முடியாது, படுத்த படுக்கை. சொல்றான், அல்லாஹ் என்னை எப்படி பார்க்க விரும்புறானோ அப்படி இருக்கிறத நான் விரும்புறேன். அல்லாஹ் எனக்கு தந்திருக்கிறான், அதை நான் பொருந்தி கொண்டேன். சுப்ஹானல்லாஹ், இது உயிரோட வாழ்றேன், அல்லாஹ் திக்ர் செய்யக்கூடிய மனசு அல்லாஹ் தந்திருக்கிறான் என்பதற்குரிய சுக்ர். அதனாலதான் சில தோழர்கள் வந்து அழுதார்கள். அவருடைய நிலையை பார்த்து அழுது பொழுது, தோழர்களை ஏன் அழுகிறீங்க, ஏன் அழுகிறீங்க, நீங்க நினைக்கிறீங்களா எனக்கு இது கஷ்டம் உண்டு? இல்லை, மிக முக்கியமான சஹாபி. கஷ்டம் நீங்க நினைக்கிறீர்களா? நான் இந்த நன்றி உணர்வோடு இருக்கிறதுனால, எப்படி நான் வாழ்றதுனால, அல்லாஹ் தந்த திருப்தி அடைந்து கொண்டு வாழ்வதனால நான் மலக்குமார்களுடைய சலாத்துக்கு பதில் சொல்லி கொண்டிருக்கிறேன். இது முஸ்லிம் வரக்கூடிய சஹீஹான ஹதீஸ். வேற சம்பவம் வந்து நான் சொன்ன கிரந்தங்கள் வருது. இது மலக்குமார்களுடைய சலாத்துக்கு நான் பதில் சொல்றேன். அதனாலதான் மலக்குமார்களுடைய சலாத்துக்கு பதில் சொல்லக்கூடிய அளவுக்கு அல்லாஹ் ஒரு அந்தஸ்தை கொடுத்தான். மலக்குமாரை பார்க்கிறது, அவங்களோட சலாத்துக்கு பதில் சொல்றதுன சாதாரண விஷயம் இல்லை சோர்களே. மலக்குமார்களுடைய தஸ்பீஹை நான் கேட்கிறேன், அதெல்லாம் இல்லாம போன்னு நினைக்கிறீங்களா? சுப்ஹானல்லாஹ், அவர் நன்றி செலுத்தக்கூடியவராக இருந்தால் அல்லாஹ் அதிகரித்தான். அவர் வாழ்ந்த வாழ்க்கை ஒரு வகையான அந்த ஆத்மீக இன்பத்தில் அவர் வாழ்ந்தார், அல்லாஹ்வோடு வாழ்ந்து கொண்டிருந்தார். ஆனா மனிதர்களுக்கு அந்த இன்பம் புரியவில்லை. அவர்கள் பார்த்தது வெளிப்படையான அவருடைய அந்த நோயைத்தான் பார்த்தார்கள். அவர் சொன்னார், மலக்குமாரோட தஸ்பீஹை நான் கேட்கிறேன், மலக்குமார்கள் எனக்கு சலாம் சொல்கிறார்கள், நான் அதற்கு பதில் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் நியாமத்தை கொடுக்கையில், ஆனால் அல்லாஹ் நியாமத்தை கொடுக்கையில் மக்கள் பார்த்தாங்க. ஆனால் அந்த மனிதர், அந்த சஹாபி, ரசூலுல்லாஹ்வினால் பயிற்றுவிக்கப்பட்ட அந்த மனிதருடைய பார்வை எப்படி இருந்தது? அல்லாஹ் எனக்கு அருள் செய்திருக்கிறான். அதனால தான் சொன்னார்கள், நீங்க நினைக்கிறீங்களா இது வந்து அல்லாஹ் வந்து என்ன தண்டிப்பதற்காக தந்திருக்கிறான் நினைக்கிறீர்களா? இல்லை, அல்லாஹ் இதை தந்திருக்கிறான், நான் எப்படி நடந்து கொள்கிறேன் அவனோடு என்று சோதிப்பதற்காக. எனவே அல்லாஹ் நாடியபடிதான் நான் நடப்பேன் என்று சொல்கிறார். சுப்ஹானல்லாஹ், இது நன்றி செலுத்தினால் கிடைக்கும். இப்ப இவர் இந்த நிலையில் இருந்து கொண்டு இப்படி நன்றி செலுத்தக்கூடியவராக இருக்கிறார் என்றால், 50 வருடம் எந்த நோயும் இல்லாமல் வாழ்கின்றேனே, 60 வருடம் எந்த நோயும் இல்லாமல் வாழ்கிறேனே. சுப்ஹானல்லாஹ், நோய் இருந்தாலும் என்னை விட ஒரு நோய் உள்ள ஒரு மனிதனை பாருங்க, இன்றைக்கு கிட்னி ஃபெயிலியர் ஆகினால் அல்லது கிட்னியில் ஏதாவது பிரச்சனை வந்தா இன்றைக்கு பாருங்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்க மக்கள். சாதாரணமா இருக்குது. சின்ன சின்ன நோய்கள், பிறந்து 2-3 வருஷத்துல நோய், வாழ்க்கையை நோயோட கழியக்கூடியவர்கள். ஆனா அல்லாஹ் எங்களுக்கு அதெல்லாம் தரையிலே சோதர்களே. அப்படி தந்தவர்களுக்கு அல்லாஹ் வேறு அருள் செய்திருக்கிறான், அது வேறு விஷயம். ஆனால் நாம் பார்க்க வேண்டிய பார்வை. அதனாலதான் இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் 3464 சஹீஹ் புகாரியுடைய ரிவாயத், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பனூ இஸ்ரவேலர்களிடத்துல 3 மனிதர்கள் இருந்தார்கள். அழகான ஒரு சம்பவம். இந்த சம்பவம் ஆழமான ஒரு செய்தியை சொல்லும். இந்த சம்பவத்தினுடைய படிப்பினை, நீங்க அல்லாஹ்வுடைய நியாமத்தை புறக்கணிச்சால் அல்லாஹ் தண்டிப்பான், அல்லாஹ்வுடைய நியாமத்துக்கு நன்றி செலுத்தினா அல்லாஹ் இன்னும் தருவான் என்பதற்குரிய உதாரணம் இதோடு நாம் முடிச்சுக்கொள்வோம். பனூ இஸ்ரவேலர்கள்ல 3 மனிதர்கள் இருந்தார்கள். ஒருவர் அபுரஸ், இன்னொரு அக்ரா, இன்னொரு ஆமா. ஒருவருக்கு குஷ்டரோய், அதாவது தொழுநோய். இரண்டாவது அவருடைய தலை முழுக்க வழுக்கத்தலை, அவருடைய தலையை வழுக்கத்தலை. மூன்றாவது கண் பார்வை இல்லாதவர். இந்த 3 மனிதர்களையும் அல்லாஹ் தஆலா சோதிக்க விரும்பினான். புகாரிலே வருது, முஸ்லிமே வருது. 3 மனிதர்கள் அல்லாஹ் சோதிக்க விரும்பினான். ஒரு மலக்கு அனுப்பினான். ஒரு மலக்கு அனுப்பி முதலாவது மனுஷன் அந்த மலக்கு போறார். யாரு? குஷ்டரோகிட்டு, அவர் தொழுநோய் உள்ளவர்கிட்ட போறார். போய் கேட்டாரு, உனக்கு என்ன, உனக்கு விருப்பம், உனக்கு என்ன வேணும்?
அப்ப அந்த மனிதர் சொன்னார், எனக்கு அழகான தோல் வேணும், அழகான நிறம் வேணும் அப்படின்றாரு. அப்ப அவர் அப்படியே கையை தடவினார் மலக்கு. அவர் அப்படியே அழகானவராக சுபஹானல்லாஹ் பார்க்கறதுக்கு மிக மிக அழகான ஒரு தோட்டத்துல மாறினார். அப்ப அவருக்கு இருந்த கவலை என்ன, நான் இப்படி இருக்கிறதுனால என்ன எல்லாம் மக்கள் விரண்டோடுறாங்க, என்ன பாக்குறாங்க, இல்ல அருவருக்கத்தக்க ஒருவரா என்ன பாக்குறாங்க, அதனால எனக்கு இதான் பெரிய பிரச்சனை. அப்படித்தானே, நம்மளோட பெரிய பிரச்சனை நமக்கு மக்கள் எதை வெறுக்கிறாங்களோ அதை தான் பார்ப்போம். அப்ப அவர் சொன்ன உடனே அவருக்கு இப்ப நிறம் எல்லாமே மாறிட்டு, எல்லாமே அல்லாஹ் நல்லதை கொடுத்துட்டான். திரும்ப அந்த மலை கேட்டாரு, உனக்கு என்ன பொருள் வேணும், உனக்கு என்ன பிடிச்ச பொருள் வேணும் சொல்லு. அப்ப அவர் சொன்னாரு, ஒட்டகம் அல்லது மாடு. இந்த ஒட்டகம் அல்லது மாடு என்ப இந்த அறிவிப்பாளர் வரிசையில ஷக்க இஸ்ஹாக், அறிவிப்பாளர் வரிசையில ஷக்குராவின்னு சொல்லுவாங்க. அவர் ஒட்டகம் சொன்னாரா மாடுன்னு சொன்னாரா என்ற ரிவாயத்து வருது. அப்ப அப்படி சொல்லின்ற பொழுது அவர் அந்த மலைக்கு ஒரு கற்பிணி ஒட்டகத்தை கொடுத்தார். இதை எடுத்துக்கொள், அல்லாஹ் இதில் உனக்கு பறக்க செய்யட்டும் என்று அவர் சொல்லிட்டாரு. இது முதலாவது மனிதர். ரெண்டாவது மனிதர் போறார். யாரு? வழுக்க தலைட்டு. இவர்கிட்ட போய் கேட்டால் உனக்கு என்ன வேணும்னு சொன்ன பொழுது, என்ன எனக்கு இருக்கிற பெரிய பிரச்சனை தலையில முடியல, எல்லாருமே இதை அருவருப்பா பாக்குறாங்க, என்ன கொஞ்சம் இதை பார்க்கவே ரொம்ப அசிங்கமா இருக்கு, எனக்கு இதுக்கு முடி இருந்தா நல்ல அழகா இருக்கும், நல்ல ஒரு தோற்றம் எனக்கு இருக்கும்னு சொன்ன பொழுது மலக்கு தடவி விட்டார், முடி வந்து. திரும்ப உனக்கு என்ன விருப்பம் என்று கேட்கிறார். அப்ப அவர் சொன்னார், எனக்கு மாடு எனக்கு விருப்பம் அப்படிங்கிறார். இது நீண்ட செய்தி, சுருக்கமா சொல்லிட்டு வரேன். அப்ப அவருக்கு அந்த மலக்கு என்ன செய்யறார் என்றால், இப்ப நல்ல ஆரோக்கியமான தோற்றத்தோடு இருக்கிறார், செல்வம் கிடைக்குது. சுபஹானல்லாஹ், அதானே எனக்கு ஆரோக்கியம் இருக்கணும், செல்வம் இருக்கணும், அது பரக்கத். அதான் நிறைய பேர் அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். அதை நம்ம எதிர்பார்ப்போம். அவருக்கு மாடு, கற்பிணி மாடு ஒன்று கொடுக்கப்படுகிறது. அப்ப அதுல அல்லாஹ் பரக்க செய்யட்டும் என்று சொல்லி அவர் மலக்கு துவா செய்கிறார். மூன்றாவது மனிதர்கிட்ட வரார். ஆமா, கண்குருடானவர். அவர்கிட்ட கேட்கிறார், உனக்கு என்ன வேணும்? என்ன சொல்லுவாரு? எனக்கு கோடான கோடி நம்ம செலவழிச்சாலும் நம்ம ஏதாவது கண் பார்வையில் அதை தான் எடுத்துக்கொள்ள பார்ப்போம், காது கேட்கலன்னு அதை தான் செய்ய பார்ப்போம். அவர் சொன்னார், எனக்கு கண் பார்வை தான் வேணும் அப்படின்றாரு. அப்ப அவரும் என்ன செய்யறாரு, மலக்கு தடை விடுகிறார், கண் பார்வை கிடைக்கிறது. உனக்கு என்ன வேண்டும், பொருள் வேணும் என்றால் அவர் சொன்னார், எனக்கு ஆடு வேணும் என்று. அப்போ ஒரு ஆடு அந்த மாதிரி கொடுக்கிறார். அதே போன்று அந்த ஆட்டில் அல்லாஹ் பறக்க செய்யட்டும் பிரார்த்தனை செய்கிறார். இப்ப இவர்களுடைய முதலாவது மனிதருடைய ஒட்டகம் குட்டி போட்டு 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 பெரிய ஒரு பள்ளத்தை கணவாய் நிறைய அப்படியே மந்தையாக மாறி, ஆடு ஒட்டகம் கண்ணு கட்டுற தூரம் வரைக்கும் ஒட்டகம், பெரிய பெரிய பணக்கார கோடீஸ்வரர் மாறிட்டார். 3 பேரும் அப்படியே மாறுறாங்க. மாடு உள்ளவர் அப்படி, ஆடு உள்ளவர் எல்லாருமே அப்படியா. திரும்ப மலக்கு வாரார். இப்ப அல்லாஹ் சோதிக்க போறான். திரும்ப அந்த மலக்கு வாரார். இல்லாம இருந்த உடனே அல்லாஹ் கொடுத்தான். இப்ப இங்க கொடுத்து போட்டு அல்லாஹ் சோதிக்கிறான். இப்ப இவங்க எப்படி நடக்கிறாங்க? லியபுலுவனி அஷ்குரா மக்ஃபூர் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க. இப்ப மலக்கு கேட்டார், எப்படி வாரார்னா, முதலாவது மனிதர் வரும்பொழுது எப்படி வாரார் என்றால், அவர் எப்படி ஆரம்பத்தில் இருந்தால் அந்த தோட்டத்துல வாரார், ஒரு தொழுநோய் மாதிரி வாரார். சொன்னாரு, அடியானே, அல்லாவுக்கு அடுத்தபடியா அல்லாஹ் தவிர எனக்கு இப்போ உதவுறதுக்கு நீ மட்டும்தான் இருக்கிறாய். நான் ஒரு வழி போக்கேன், எனக்கு போறதுக்கு ஒன்றுமே இல்லை, ஒரு ஒட்டகத்தை தான், இவ்வளவு இருக்குது, இவ்வளோ நிறைய, அதாவது அந்த கணவாய் நிறைய உனக்கு ஒட்டகம் இருக்கிறது, எனக்கு ஒரே ஒரு ஒட்டகம் தான், அல்லாஹ் உனக்கு தந்த ஒரு ஒட்டகத்தை எனக்கு தான். அப்ப அந்த மனிதர் சொன்னா, இல்லை எனக்கு நிறைய வேலைகள் இருக்கு, நிறைய கடமைகள் இருக்கு, நான் செய்யணும். இந்த மனிதர் அந்த மலக்கு, அந்த மனிதரை தோட்டத்தில் அந்த மலக்கு சொல்றாரு, அதாவது எனக்கு நீ ஒன்றை தந்தால் என்னுடைய வாழ்க்கை அதோட என்ன செய்ய, நான் எடுத்துட்டு நான் போன இடத்துக்கு போயிடுவேன் அப்படி சொன்னப்போ, இல்ல எனக்கு தர முடியாது அப்படின்னு சொல்றார். அப்ப இந்த மலக்கு சொன்னார், உன்னை நான் பார்த்த மாதிரி இருக்குது என்று சொல்லி போட்டு அந்த மலக்கு சொன்னார், நீ கொஞ்ச நாளைக்கு முன்னால ஒரு குஷ்டரோகியா, தொழுநோய் உள்ளவராகத்தான் இருந்தாய் என்று சொன்னபோது, இல்லையே நான் அப்படியெல்லாம் இருக்கலையே. உடனே மறக்கிறான். பழைய நிலையை நம்ம என்ன செய்யணும், மறந்துடக்கூடாது. எவ்வளவுதான் உயரத்துக்கு போனாலும் பழைய நிலையை மறந்துடக்கூடாது. அல்லாஹ் அங்க பிடிப்பான். இவன் சொன்னா, இல்லையே அப்படி இல்லை, என்ன வாழையடி வாழையா வந்த சொத்து இது, நான் அழகாத்தான் இப்ப இருந்தா அழகாத்தான் இருக்கிறேன் நான். அப்ப மலக்கு சொன்னார், அல்லாஹ் நீ அதாவது தொழுநோய் உள்ளவராக இருந்த அல்லாஹ் உன்னை இந்த நிலை கொண்டு வந்தான், இல்ல அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு புறக்கணிச்ச பொழுது, நீ சொல்வதில் பொய்யாக இருந்தால் நீ அப்படியே மாறிவிடு என்று மலக்கு துவா செய்கிறார். அவருடைய நிலை பழைய மாதிரி ஆயிற்று. அல்லாஹ் தந்த நியமத்தை வச்சு நீங்க அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தவில்லை என்றால், இது மலக்க கொண்டு அல்லாஹ் சோதிச்சா, நீங்க பழைய நிலைக்கு வருவீங்க என்பதுக்கு உதாரணம் தான் இது. 2வது மனிதர்கிட்ட போறார் மலக்கு. எப்படி வழக்கு தலைவர் அந்த தோற்றத்தில், அவர் ஆரம்பத்தில் இருந்த தோற்றத்திலே போனார், போய் சொன்னார், அதே மாதிரி சொல்றார், நான் ஒரு வழி போக்க, எனக்கு போறதுக்கு ஒன்றும் இல்லை, ஏதாவது ஒன்று நீ ஒரு மாட்டை தந்தி என்றா நான் எப்படியாவது எடுத்து வச்சு நான் போயிடுவேன், எனக்கு தா அப்படின்னு கேட்டபோது, இல்லை எனக்கு தர முடியாது, நிறைய சுமைகள் இருக்குது, நான் இதை உனக்கு தந்தா எனக்கு என்ன இருக்குது, இல்ல அல்லாஹ் உன்னை சுகமாக்கி அந்த அல்லாஹ்வுக்காக வேண்டி எனக்கு தா என்று கேட்கிறார்.
நீ இப்படி இருந்தாய் அப்படின்னு சொன்ன பொழுது இல்லை எனக்கு தர முடியாது அப்படின்னு சொல்கிறார். இவர் சொல்ல இல்ல, அதாவது நீ ஆரம்பத்துல அவர் சொல்ல உன்னை எனக்கு தெரியும், உன்னை ஆரம்பத்துல நீ இருந்த நிலை எனக்கு தெரியும், ஆரம்பத்துல இப்படித்தான் இருந்தாய், வழக்குத்தலை உடையவனாக இருந்த, அல்லாஹ் உனக்கு இவ்வளவு அருளை தந்தான், நீ ஒன்றுமே இல்லாம இருந்த, அல்லாஹ் அருளை தந்தான்னு சொன்ன போல இல்ல நான் இது சம்பாதிச்சது அப்படின்னு சொல்றான், கொடுக்கறதுக்கு மறுக்கிறான். அப்ப மலக்கு சொன்னார், நீ சொல்வதில் பொய்யாக இருந்தால் நீ எப்படி இருந்தாயோ அப்படியே நீ மாறிவிடு, அப்படியே மாற்றப்படுகிறார். மூன்றாவது இப்ப வாரார், யார்கிட்ட? கண்குருடான மனிதர், பார்வை இல்லாத மனிதரிடத்துல வாரார். வந்த பொழுது அவர் சொன்னார், இப்படித்தான் நான் ஒரு வழிபோக்கன், பயணம் சென்று எனக்கு முடியறதுக்கு இப்ப என்னால ஒண்ணு முடியாது, அல்லாஹ்க்கு அடுத்தபடி நீங்க தான் இருக்கிறீங்க, உதவி செய்யுங்க, ஏதாவது ஒரு ஆட்டை தாங்க, அதை வச்சு நான் ஏதாவது குழைச்சுக்குவேன் அப்படின்னு சொல்லின பொழுது அவர் சொன்னார், அல்ஹம்துலில்லாஹ், நான் உனக்கு இதுல இருந்து நீ வேண்டியதை எடுத்துக்க. நான் பார்வை இல்லாமல் இருந்தேன், அல்லாஹ் எனக்கு பார்வை தந்தான். எந்த பொருளாதாரம் இல்லாமல் இருந்தேன், அல்லாஹ் பொருளாதாரம் தந்தான். நீ வேண்டியதை எடுத்துக்கொள், நீ எடுத்துக்கொண்டு போயிரு, திரும்ப வந்து நான் உன்கிட்ட கஷ்டப்படுத்த மாட்டேன், எடுத்ததெல்லாம் தாண்டு நான் கேட்க மாட்டேன், கடன் அல்ல, நீ வேண்டியதை எடுத்துக்கொள், அல்லாஹ் தான் எனக்கு தந்தான். சுப்ஹானல்லாஹ். அப்ப அந்த மலக்கு சொன்னார், 3 நீங்க தோழர்கள் இருந்தீங்க, இது அல்லாஹ் சோதிக்கிறதுக்காக அனுப்புனான். அல்லாஹ் உங்களுடைய 2 தோழர்களை கொண்டும் வெறுப்படைந்து கோபமடைந்தான், உன்னை பொருந்தி கொண்டான். அப்ப நியாமத்துக்கு நீங்க நன்றி செலுத்தினால் அல்லாஹ் பொருந்திக் கொள்வான், அதிகப்படுத்துவான். அதே நியாமத்தை தொடர்ச்சியாக அல்லாஹ் இன்னும் உங்களுக்கு பறக்க செய்வான். அந்த மலக்கு துவா செஞ்சுட்டு போறார். சுப்ஹானல்லாஹ், இன்னும் பறக்க. அப்ப கிடைத்தது எனக்கு இவ்வளவு போதும் நீங்க நினைக்கிறாங்க, நீங்க நன்றி செலுத்த இன்னும் அல்லாஹ் தானது அல்லாஹ்ட கடமை. மாஷாஅல்லாஹ், நான் இவ்வளவு சம்பாதிச்சுட்டு இதுக்கு மேல சம்பாதிக்க தேவையில்லைன்னு நினைக்காதீங்க. உங்களுக்கு முடியுமான சம்பாதிங்க, ஆனா அல்லாஹ்வுக்காக வேண்டி கொடுங்க, அல்லாஹ் கூட்டி கொண்டே போவான். அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துங்க. நேரத்தை கொடுத்திருக்கிறான், அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துங்க. அல்லாஹ் உடல் உறுப்புகளை தந்திருக்கிறான், அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துங்க. அல்லாஹ் தொழக்கூடிய சந்தர்ப்பத்தை தந்திருக்கிறான், நீங்க அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துங்க. அன்புக்குரிய சகோதரிகளே சகோதரிகளே, நன்றி உணர்வோடு நீங்க வாழ்ந்தால் அல்லாஹ் சொல்றான், ல இன் ஷகர்தும் ல அஸீதன்னகும் வ ல இன் கஃபர்தும் இன் அஸாபி லஷதீத். நீங்க நன்றி செலுத்த அல்லாஹ் சொல்கிறான், நாங்கள் அதிகரித்துக் கொண்டே செல்வோம். வ ல இன் கஃபர்தும் இன் அஸாபி லஷதீத் வ ல இன் கஃபர்தும் இன் அஸாபி லஷதீத். நீங்க புறக்கணிச்சால் என்னுடைய வேதனை தண்டனை மிக கடுமையானது. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, நாம் புரிந்து கொள்ள வேண்டும், அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துகின்றவர்களாக இருக்க வேண்டும். நன்றி செலுத்துதல் என்பது நபிமார்களுடைய ரசூல்மார்களுடைய மன்ஹஜ். எனவே அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கூடிய அருட்கொடைகளை நினைத்துக் கொண்டே இருக்க வேண்டும். அதனால்தான் அறிஞர்கள் சொல்லுவார்கள், எப்படி என்று சொன்னால், குல்லு நிஅமத்தின், குறிப்பாக ஸலமத் இப்னு தீனார் அபூ ஹாஸிம் ரஹிமஹுல்லாஹ் சொல்வார்கள், குல்லு நிஅமத்தின் லா துகர்ரிபுக இலல்லாஹ், எந்த நிஅமத்துக்கள் உங்களை அல்லாஹ்வின் பக்கம் நெருக்கி வைக்காதோ ஃபஹிய பலியா, அதுதான் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கிற மிகப்பெரிய முசீபத்னு சொல்வார்கள். இமாம் யூசுப் அல் மிஸ்ஸி ரஹிமஹுல்லாஹ் தனது தஹ்தீபுல் கமாலில் எழுதுகிறார்கள். இப்னு அபி துனியா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் தனது கிதாபு ஷுக்ரில் எழுதுகிறார்கள். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, அதனால சில அறிஞர்கள் சொல்வார்கள், அல்லாஹ்வுடைய நிஅமத்துக்களை பத்தி பேசிக்கொண்டே இருங்கள். நிஅமத்தை பத்தி பேசுறதே ஒரு ஷுக்ர் என்பதாக சொல்வார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, எங்களுடைய வாழ்க்கையில அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக நாங்கள் இருந்தால் அல்லாஹ் இன்னும் அதிகப்படுத்தி கொண்டே இருப்பான். நாங்கள் புறக்கணிச்சால் அல்லாஹ்வுடைய வேதனை தண்டனை அது கடுமையானது. அது எப்படி வரும் என்பது தெரியாது. நாம் ஒரு பக்கத்துல எங்களுடைய உலக தேவைகளை நாம் செய்து கொண்டே இருப்போம். ஆனால் அல்லாஹ் வேறு ஒரு புறத்துல அல்லாஹ் எங்களை தண்டிச்சு கொண்டே இருப்பான். நீங்க காசு காசு காசுன்னு கோடி சேர்த்திருப்பீங்க, எங்கள் ஆயுள் உங்களுக்கு உங்களுடைய உடல் ஆரோக்கியம் அப்படியே போய்கொண்டே இருக்கும். உடல் ஆரோக்கியம் போய்கொண்டே இருக்கும். நீங்க நேரம் இல்லைன்னு போவீங்க, தொழுறதுக்கு சுஜூது செய்யறதுக்கு நினைப்பீங்க, ஆனா உங்களால சுஜூது செய்ய முடியாது. கதிரையில உட்கார்ந்து தொழக்கூடியவர்களாக நெத்திய சஜதால வைக்க முடியாத நிலை ஏற்பட்டுவிடும். அன்புக்குரிய சகோதரர்களே, இதெல்லாம் அல்லாஹு தஆலா வேறு ஒரு வழியில தாரான். ஒருவேளை அல்லாஹு தஆலா இப்படி சோதிச்சாலும் அதுக்கும் நன்மை இருக்கு, அதை புரிஞ்சு கொள்ளணும். அல்லாஹ் எனக்கு இப்படி தந்துட்டானே, நெத்திய சஜதால வைக்கிற பாக்கியம் இல்லையேன்னு நீங்க வருந்துனா கூட அந்த இடத்துல அல்லாஹ் மன்னிச்சிடுவான். அப்படிப்பட்டவன் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். கஃபூர், அவன் ஷக்கூர், அவன் அல்லாஹ் கஃபூர் அல்லாஹ் ஷக்கூர். ஆனா நான் யோசிக்கணும், நெத்திய சஜதா வைக்கிறது கூட இந்த அளவு ரப்பு ரஹ்மான, இந்த ரஹ்மான, இந்த ரஹீம அவன் பூமியில அவனோட நெத்திய சஜதாவில வைத்து அவனோட பேசக்கூடிய பாக்கியம் கிடைக்கலையே நம்ம வருத்தப்படணுமே தவிர, அல்லாஹ்வுடைய நன்றி, அல்லாஹ்வுடைய ஷுக்ர், அல்லாஹ்வுடைய கஃப்ரான், அல்லாஹ்வுடைய மன்னிப்பு, இவைகளை நினைத்து நினைத்து என்னுடைய வாழ்க்கையை மாற்ற நாம் யோசிக்க வேண்டும். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, அல்லாஹ்வினுடைய உதவியை பெற சபர், பொறுமை எவ்வளவு அவசியமோ அதே போன்று ஷுக்ரும் அவசியம். அதே போன்று அல்லாஹ்வினுடைய உதவியை பெற அடுத்தது நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை அடுத்த வகுப்பிலே பார்ப்போம். அல்லாஹு தஆலா அவனுக்கு நன்றி உள்ள அடியார்களாக அல்லாஹ் நம் எல்லோரையும் ஆக்கிடுவானாக. وآخر دعوانا الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمة الله وبركاته.